नाम साम्राज्यलक्ष्मी सर्वस्वीकरणं श्रीमद्भोजेन्द्र योगीन्द्र देशिकेन्द्र भगवात्मने हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे प्रेमिकेन्द्रगुरोः कीर्तिं दिक्षुसर्वासु कीर्तयन् यस्सञ्चरति लोकेऽस्मिन् कृष्णदासात्मजं भजे नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टफलप्रदं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र गर्भो वृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि योगीन्द्राय नमस्तस्मै शिवाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरागममोचत् नारायणं नमस्कृत्य तं श्रीवनरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं भूतैर्महद्भिर्यजिमाः पुरो विभुः निर्मायशेते रामोषपूरुषः भुङ्क्ते गुणान् षोडशात्मकः सोलं प्रशिष्ट भगवान् वचांसि मे हयग्रीवेति यो वदेत् तस्य निस्सरते वाणी जन्मकन्या प्रवाहवत् योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यं इन्दुकुन्दतुषाराभा भक्तचित्तानुवर्तिनी वाणी मे रसनारंगे करोतु नटनम् गोपिका जीवनस्मरणं जय बोल सद्गुरु महाराज की பாகவதத்தில் குந்தி ஸ்துதி ரொம்ப முக்கியம். இந்த குந்தி ஸ்துதியில் குந்தி சொல்கிறாள், ஜன்மைஸ்வரிய ஸ்ருதஸ்ரீபிஹி ஏஜமான மதப் புமான் நைவார்ஹதி அபிதாத்தும் வை வாகிஞ்சன கோச்சரம். ஒரு மனுஷனுக்கு பலவிதமாக அகங்காரம் வரும். அது முக்கியம் 4 சொல்கிறான். ஜன்ம ஐஸ்வர்ய சுத ஸ்ரீபிகி, தான் உயர்ந்த குலத்தில் பிறந்துட்டோம்னு ஜென்மத்தினால ஒரு அகங்காரம் வரும். அதான் ஜென்மம். பாகவத்திலே உதாரணம் இருக்குது. பிருந்தாவனத்திலேயே பக்த விலோச்சனம் என்கிற இடத்துல தீட்சிதாலாம் அங்கே யாகம் பண்ண வந்தான். அவன் தான் ஏன் வந்தான்னு தெரியல. அவன் அங்கே யாகம் பண்ண, பிருந்தாவனம் புண்ணிய க்ஷேத்திரமாச்சு, அங்கே யாகம் பண்ணினா விசேஷம். அப்படி சில பேர் யாகம் பண்ணுவா, சில பேர் தர்ப்பணம் பண்ணினா ரொம்ப விசேஷம். அப்படி தர்ப்பணம் பண்ணுவா சொல்லி. ஆனால் பகவானும் சொல்கிறான், காளிய கிரதத்தில் காளிய நடத்தின முடிஞ்சவொடனே யோஸ்மின் ஸ்நாத்வா மதாக்கிரீடே தேவாதீனி தர்ப்பயே ஜலைகி, அவளுக்கெல்லாம் ரொம்ப திருப்தி ஏற்படணும் பகவானே சொல்கிறான். அது ஒரு ஓரத்தில் இந்த காளிய கிரதம் மாத்திரம் கர்ம பூமியாக வச்சுக்கலாம். போனால் பாக்கிய இடங்கள் எப்படி தெரியல சொல்கிறான். தேவாதீனு தற்பய ஜலேகி உபோஷியவான் சரவன் ஸ்மரன் அர்ச்சேத் சர்வபாபி பிரமுச்சதே சொல்லி ஒரு ஸ்லோகம் காளி நடத்தின முடிஞ்ச உடனே வருது. அந்த பிருந்தாவனத்தில் அகங்காரத்தோட சில யஜ்ஞ தீட்சிதால் இருந்தான். அவள் ஊருக்கு போன கிருஷ்ணன் அவாத்து மாமிகளுக்கு மாத்திரம் தரிசனம் கொடுத்தான், மாமாக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கல. ஒரே ஊரில் போனால் மாமியெல்லாம் பார்த்தா மாமாலாம் பார்க்கலேன்னு கதை ஆகிடுச்சு. சில இடத்துல அண்ணா கதையில் அப்படி தான் இருக்குது. மாமியெல்லாம் நிறைய வருவா, மாமாலாம் வரமாட்டான். சில இடத்துல சண்டே அன்றைக்கி மாமா வந்துட்டு போவா, இப்படிலாம் இருக்கும். அது அவளுடைய பாக்கியத்தை அனுசரிச்சு. அந்த ஜென்மத்தினால அகங்காரம் இருந்ததுனால அவளுக்கு கிடைக்கல பகவான். ஐஸ்வர்யம்னா பதவி, பதவியினால் அகங்காரம் சில பேருக்கு. அதுக்கு அடுத்த கதையில் இந்திரனுடைய பதவியினால் அவன் அகங்காரத்தோடு இருந்தான். பகவான் அவனுக்கு கிடைக்க அவனை பிருந்தாவனத்தில் இறக்கவே விடலை பகவான். 7 நாள் கோவர்தனத்தை தூக்கி மலையை காப்பாற்றினான். பகவான் தெரிஞ்சவனே பூஜை பண்ணலான்னு வந்தவொடனே என்ன பண்ணான், மலை மேலே ஏறி பகவான் உட்காந்துட்டான். அவெல்லாம் பிருந்தாவனத்தில் இறங்கினா சரியாக வராதுன்னு
கிருஷ்ணன் மலை மேலே ஏறி உட்காந்து பூஜை இங்கேயே பண்ணுங்க, அப்படியே கிளம்புவான், பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டான். அதனால் என்ன ஐஸ்வர்ய அந்த பதவியினால் அகங்காரம் சில பேருக்கு வரும், படிப்புனால அகங்காரம் வரும். நான் எல்லாம் படிச்சுட்டேன்னு ஒரு அகங்காரம் இருந்ததோ இல்லையோ உள்ளூரில் இருக்குமோ தெரியல உத்தவனுக்கு. அதில் கிருஷ்ணன் அனுப்பிச்சுட்டான், பிருந்தாவனத்துக்கு போடாப்பான். அங்கே படிக்க தெரியாத பக்தியை பார்த்துட்டு உத்தவன் பார்த்தா நான் படித்தது எல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லுச்சு. அதனால் வந்தே நந்தௌ ரஜஸ்திரீனாம் பாதரேனு அபீஷ்ணசகாம். இவனுக்கு எல்லாருக்கும் பெரிய மந்திரிஸ்தானம் இருக்குது. முட்டாள் ராஜாவுக்கு மந்திரி இல்லை, புத்திசாலியான கிருஷ்ணனுக்கு மந்திரியாக இருக்கான். மந்திரிஸ்தானம், பலம், அதிரத யூதப யூதபேஷு முக்கியங்கிறான். இந்த சுவாரஸ்யம் பரீட்சித்து கேட்குறான். பரீட்சித்து நன்னா கதை கேட்குறான்னு இதுலேருந்து சில கேள்வியிலேருந்து அவனை புரிஞ்சுக்க முடியும். யாதவர் எல்லாரும் இந்த இரும்பு வழக்கினால் சாகணும்னு ரிஷிகள் சாபம் கொடுத்துருக்கா, முசலம் குலத்தை நாசம் பண்ணணும்னு. உத்தவனும் ஒரு யாதவன் தானே, அவனும் ஒரு வீரன் தானே, சண்டை போட்டானே. அவன் மாத்திரம் இப்படி இந்த யாதவ சாபத்திலே தப்பிச்சிருந்தான் பிராமண சாபத்திலேருந்து. அதிரத யூதப யூதபேஷு முக்கியா சது கதம் அவசிஷ்ட உத்தவோயத்து. அந்த பிராமண சாபத்துக்கு மதிப்பு கொடுத்து ஹரிரபி தத்தியஜ, பகவான் கூட தன் சொரூபத்தை மறைச்சுட்டாரு, இந்த உத்தவன் மாத்திரம் எப்படி தப்பிச்சான்னு கேட்குறான். அதுதான் நான் சொல்கிறார், கிருஷ்ண சங்கல்பம் பாருங்க. வேணும்னா சாபம் வேணும்னா வரும், வேண்டானா எல்லாம் அவர் இஷ்டம்தான். ஆனால் எங்கேயுமே சாபம் இந்த எல்லோரும் ரொம்ப பாடின மாதிரி பகவான் இஷ்டப்பட்டால் சாபம் வரும், வேண்டானா நிறுத்திடுவார். அவர் பவர் உத்தவனை பார்த்து சொல்கிறார், என்ன உத்தவா அன்வபி, உத்தவா ஒன்று நான் இருக்கணும் அல்லது நீ இருக்கணும், எனக்காக ஒரு அணு அளவு கூட நீ குறவு இல்லை. என்ன உத்தவா அன்வபி மன்யூனா எத் குணேர் நார்த்தித பிரபு அதோ மத்வையினம் லோகம். நான் சொன்ன இந்த பாகவதத்தை இங்கே வச்சிருந்தீரு, கிராஹேன் நிகதிஷ்டது என்று சொல்லி பகவான் ஆனால் அந்த உத்தவன் மேலே பட்ட காத்து அப்படி பாரதத்தில் பட்டாதான் அங்கங்கே ஏதோ பாகவதம் சத்சங்கள்லாம் நடக்கும். அதனால் எனக்கு சில நியமங்கள் இருக்குது, அவதார காரியங்கிற நியமங்கள் தான் இத்தனை வருஷம்லாம் வரணும் இத்தனை நியமங்கள்லாம் வச்சுட்டு இருக்கிறதுனால நியமங்கள் பாகவதாருக்கு நான் என் பிரபாவத்தினால மாற்றிக்குவேன். ஆனால் எனக்கு என்னோடதை மாற்றிக்க முடியாது. அதனால் நீ இங்கே இரு, உத்தவனை விட்டுட்டு பகவான் கிளம்புறான்னு தெரிஞ்சிடும். அந்த உத்தவன் அவன் பெரிய பலசாலி, பெரிய வீரன், மந்திரி ஸ்தானம், நல்ல படித்தவன் எல்லாம் இருந்தாலும் தன்ட்ட ஏதோ குறை இருக்கு. இந்த கோபிகள்கிட்ட பணம் இல்லை, பதவி இல்லை, பறிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் ஏதோ பூர்ணமாக இருக்க மாதிரி இருக்குது. அவோ யோகம் விஷ்ணு பூர்ணார்த்தாகம். அந்த பூர்ணத்துவத்துக்கு காரணம் கிருஷ்ண பக்தின்னு தெரிஞ்சுண்டு அவள் காலில் விடக்கூட யோகியதை இல்லைன்னு வந்தே நந்தௌ ரஜஸ்திரீனாம் பாதரேணும் அபீஷ்ணசா. அவளுடைய பாத தூளி, இங்கே வந்து பாத தூளிகள்னு சொல்லலை, பாத ரேணும். ரேணும்னா ஒரு ரேணு, எல்லா கோபிகளுடைய ஒரு ரேணு சொல்ல முடியாது. ஒரு கோபிகிட்டேன்னா ஒரு ரேணு தான் கிடைக்கும். இப்போ ஏதாவது ஒரு கோபியோட ஒரு ரேணு, அந்த ஒரு ரேணு கூட வேண்டாம் தோணுது. அப்புறம் பாத ரேணும், கால் ரேணு போகணுன்ட்டான். பாத ரேணுன்னா கால் ரேணுன்னு அர்த்தம். கால் ரேணுன்னா கால் ரேணு மாத்திரம் இல்லை, ஃபுல் ரேணு வேண்டாம், கால் ரேணு போகும். பாத ரேணும் அபீஷ்ணசா யாசாம் ஹரிகதோத்கீதம் புனாதி புவனத்ரயம். அப்படி உத்தவன் அவளோட இதை பார்த்து பயங்கினான். ஒருவேளை அவனுக்கு அந்த தான் பெரிய சாஸ்திரஜன், ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்திருக்கான். அவன் தான் ஃபஸ்ட்டு ஃபாரினில் போய் படித்தவன், ப்ருகஸ்பதே சிஷ்யா, தேவலோகம் வரலையும் போய் படிச்சுட்டு வந்திருக்கான். இவெல்லாம் பாதாளத்தில் தான் போய் படிக்கிறான் அமெரிக்காவில். அவன் மேல லோகத்தில் போய் படிச்சுருவாங்க, கீழ் லோகத்தில் போய் படிக்கிறத விட இவன் ஃபாரின்கிறது மேல் லோகத்தில் உள்ள ஃபாரினில் படிச்சுட்டு வந்தவன் இந்த உத்தவன். அதனால் அந்த உத்தவன் வந்து என்னடனா தனக்கு ஒரு ஞானிங்கிற ஒரு சின்ன அகங்காரம் உள்ளுக்குள்ள இருந்திருக்குமோ தெரியல. அங்கே கோபிகள்கிட்ட அனுப்பிச்சோடனே அவனுடைய அகங்காரம் இல்லாமல், இப்படி யாருக்காவது அகங்காரம் இருந்தாலே கிருஷ்ணன் எங்கேயா கொஞ்சம் இப்படி கிளம்பினாலே உடனே நல்லா குட்டி அமுக்கிடுவான். அப்புறம் பின்னாடி இன்னொரு கதை வருது, ருக்மிணிக்கு தோணுறது தன்கிட்ட தான் கிருஷ்ணன்ட்ட ரொம்ப பிரேமன்னு. அது தோணுனா பரவாயில்ல, அப்பயே பகவான் அவள் வந்து கொஞ்சம் இடக்கி வைக்கிறான். என்னன்னா அப்புறம் தன்கிட்ட தான் பிரேமன்னு தோணுனா தப்பு இல்லை, அப்புறம் அவள் சத்யபாமட்ட இல்லையேன்னு தோணும். அதுக்கு மேலே மேலே அப்படி விஸ்தாரம் ஆகும். அதனால அது ஆரம்பிக்கிறதுலையே இருக்கும்போது கிருஷ்ணர் எல்லாம் பார்த்து, ருக்மிணி எனக்கு நம்ம ரெண்டுக்கும் பொருத்தமே இல்லை, பொருத்தம் எப்போ பார்க்கணும், கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கணும்,
கல்யாணம் முடிஞ்சு 25வது சில்வன் ஜூப்ளி வெட்டிங் டே அன்றைக்கி பொருத்தம் பார்க்கலாம் கிருஷ்ணன். நம்ம ரெண்டுக்கும் பொருத்தம் சரியா இல்லை, போயிட்டு வரையா நீ பிறந்தாதுக்கு போறியாங்கிறான். இந்த இடத்துல சுக்கர ஒரு வார்த்தை சொல்கிறான், ரொம்ப பாவுக்கால் அதை ஏற்றுக்க மாட்டா. தத் தர்ப்பக்ன உபாரமது, அந்த ருக்மிணிக்கு ஒரு சின்ன அகங்காரம் இருந்தது, அதுக்காக அப்படி சொன்னான். எல்லாம் அடுத்தடுத்த கதையை பார்த்தா அது மாதிரி வந்து அமையிறது. சுதர்சன ஆழ்வாருக்கு ஒரு இது இருந்தது, நான் தான் இந்த துவாரகையை சுற்றி ரவுண்ட் அடிச்சுன்னு காப்பாற்றிட்டு இருக்கேன் நான் ஸ்டாப்பா. இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணான், சும்மா உட்காந்துருக்கான், பொறுப்பாக என்கிட்ட விட்டுட்டான். இந்த சுதர்சன அப்படின்னு சுதர்சன ஆழ்வாருக்கு ஒரு சின்னதாக இருந்துதான். நீ இருக்கும்போதே துவாரகையில் ஒரு பொண்ணு ஒரு ஆள் கடத்தி ஒரு பொண்ணு ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணி அப்புறம் கிருஷ்ணன் யுத்தம் பண்ணி வீட்டில் தான் உட்காந்து இருக்கு அனிருத்தனுடைய உஷா கல்யாணம். சுதர்சன் என்ன ரொம்ப பாரா நான் ஸ்டாப்பாக பாரா போட்டேனே, என்ன ஒரு பொண்ணை காணும் ஊரில், ஒரு பையனை காணும். இப்படி பார்த்தா எல்லாருக்கும் ஏதோ சின்னதாக ஒரு தோணும் பொழுது இந்த வியூவில் பார்க்கும்போது ஒவ்வொரு கதையிலையும் அவள் வாழ்க்கை ஏதோ சின்னதாக ஒன்று தோணும்போது பகவான் எடுக்கிறான். படிப்புனால அகங்காரம், ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ருதஸ்திரீ, பணத்தினால அகங்காரம், எந்த விதத்தினாலையும் அகங்காரம் வந்தால் அது என்னடனா இங்கே குந்தி சொல்றால் நைவார்கதி அபிதாத்தும் வை, உன் பேரை சொல்லக்கூட கொஞ்சம் வெட்கப்படுவான். பணம் ரொம்ப ஜாஸ்தி, பெரிய பணக்காரனை ஒரு பஜனை சொன்னவன் தானே அப்படி பின்னாடி கை கட்டி உட்காந்துருப்பார். அப்படின்னா அந்த பகவான் நாமத்தை சொல்கிறதுக்கு கொஞ்சம் வெட்கம் வந்துருங்கிறார். துவாம் அபிதாத்தும் வை துவாம் அகிஞ்சன கோச்சரம். அதனால் நமோ அகிஞ்சன வித்தாய நிவர்த்த குணவர்த்தையே ஆத்மாராமாய சாந்தாய கைவல்யபதையே நமஹா. அந்த அகங்காரம் இவ்வளோ படிச்சிருக்கோம், இவ்வளோ இது இருக்குங்கிற அகங்காரம் பாகவதாருக்கு வராதான் தான் சொல்கிறார். நயஸ்யே ஜென்ம கர்மப்யாம் ந வர்ணாஸ்திரம ஜாதிபிஹி. நம்ம நேற்றுக்கு ஹரிங்கிற யோகீஸ்வருடைய உபதேசத்தை கேட்டுருக்கோம். பாகவதாருடைய லட்சணத்தை சொல்கிறது ஹரி. பாகவதாரை பற்றி யாரை சொல்லுவார்? ஹரி தான் சொல்லுவார். பகவான் தான் பாகவதன். இங்கே ஒரு சுவாரஸ்யம், கபிலோபதேசத்தில் ஒரு சுவாரஸ்யம். அதில் என்ன சொல்கிறாள், பக்தி எப்படி பண்ணணும்னு தேவகூதி கேட்குறா. பக்தி எப்படி பண்ணணும்னு சொன்னோடனே கிருஷ்ணன் தலையை சொறிகிறான் கபிலர். ஏன்னா பக்தி பண்ணி பழக்கம் இல்லை பெருமாளுக்கு, அதனோட தலையை சொறிகிறார். உடனே கிருஷ்ணன் பக்தி எப்படி வரணும்னா பாகவதால்கிட்ட போனால் தான் பக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். மோட்சம் வேணும்னு கேட்கும்பொழுது அம்மாவுக்கும் தனக்கும் ஒரு இறக்கா தான் விலை இவ்வளோதான் இருக்குது, மோட்சம் இப்படி கொடுக்க முடியுமோ, என்னால் முடியாது விட்டா பெருமாள். பக்தி வந்தால் தான் மோட்சம் கிடைக்கும். பக்தி எங்கே கிடைக்கும்னா பாகவதால்கிட்ட போனால் தான் கிடைக்கும். பாகவதால் எப்படி இருப்பான்னா உடனே பாகவதாலை பற்றி அடி விஸ்தாரமாக பகவான் சொல்கிறார். அங்கே கபிலோபதேசத்தையும் திதிட்சவா காருணிகாக சுஹுதா அங்கேயும் விஸ்தாரமாக சொல்கிறார். ஏன்னா பாகவதாரோட பழகினதுனால அவா சொல்கிறான். பக்தி பண்ணி பகவானுக்கு பழக்கம் இல்லாததுனால பக்தி எப்படி இருக்கும்போது யோசிச்சுட்டு பாகவதால்கிட்ட போனால் கிடைக்கணும் திருப்பி விட்டுடுறார். இப்போ இங்கே சொல்கிற இந்த யோகீஸ்வரரும் ஹரின்னு பேரை அமைஞ்சு போடுச்சு. ஹரியாக இருக்கிறதுனால பாகவதால் லட்சணத்தை விஸ்தாரமாக வர்ணிக்கிறார். அந்த பாகவதாலுக்கு அகங்காரமே இருக்காது. வேதாந்த தேசிகர் காஞ்சிபுரத்தில் இருக்கும்பொழுது அவரை அவமரியாதை பண்ணணும்னு சில பேர் என்ன பண்ணினா, துஷ்டர்கள்லாம் செருப்பெல்லாம் எடுத்து பிஞ்ச செருப்பெல்லாம் எடுத்து தோரணமாக கட்டி வச்சு அவரை உஞ்சு வச்சு போகிற வழியில் சிஷ்யாலாம் சொன்னால் இந்த வழியில் போக வேண்டாம். ஏன் என்னாச்சு, அங்கே சில துஷ்டர்கள்லாம் செருப்பு தோரணம் கட்டியிருக்காங்க. ஆஹா மகாபாகியம். கர்மாவலம்பகா கேச்சித் கேச்சிஞானாவலம்பகாः வயந்து ஹரிதாசானாம் பாதரட்சாவலம்பகாः. சில பேர் கர்மாவை பண்ணி அதை யதோக்தமாக பண்ணி நாராயணா ஏதி சமர்ப்பயாமின்னு பண்ணி பகவத் சரணத்தை அடையிறாங்க. கேச்சிஞானாவலம்பகாः. சில பேர் ஞானத்தை ஆசிரித்து இந்த சரீரம் நான் இல்லை, இந்த பிராணன் நான் இல்லை, இந்த மனசு நான் இல்லை, இந்த புத்தி நான் இல்லைன்னு, இந்த எல்லாம் நான் இல்லைன்னு தட்டி ஆத்மஸ்வரூபந்தான் தான் அந்த ஞானத்தினால சில பேர் கரையேறா. நமக்கோ கர்மாவும் பண்ண முடியல, ஞானம்னா அதை புரிகிற மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. நம்மளை மாதிரி அஞ்ஞானிகளுக்கு சொல்கிறது யாரிடனா, வேதாந்த தேசிகர். வேதாந்தத்தில் அவர் ரொம்ப கரை கண்டவர், சாதாரண தேசிகர் இல்லை, வேதாந்தத்தில் கரை கண்டவர். அவர் சொல்கிறார், நம்மளை மாதிரி அஞ்ஞானிகளுக்கு பாகவதாவுடைய பாதரட்சை தான் நமக்கு அவலம்பம். அதை பாகவதாவுடைய அந்த பாத தூளியோ அந்த பாதரட்சியை பிடிச்சினா போகும். அந்த யாரோ பாகவதா உபகாரம் பண்ணியிருக்கா, பாகவதால செருப்பெல்லாம் தோரணமாக கட்டியிருக்கா, போயிட்டு வரலாம் அந்த வழியாவின். உடனே அந்த சிஷியால் சொன்னால் அது பாகவதால் செருப்பெல்லாம் எடுத்து தோரணம் கட்டலை, காஞ்சிபுரத்தில் இந்த பிஞ்சு போன ரோட்டில் பிஞ்சு போன செருப்பு எடுத்து தோரணம் கட்டியிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் இருந்தால் அவன் பாகவதம் இல்லாமல் இருக்க முடியாது.
ஏன்னா ஒன்று பெருமாளை அவன் பார்த்துருப்பான், இவன் கோவிலை வந்து பார்க்காத போனாலும் வரதராஜருடைய கருட சேவையாக வரும்பொழுது அவர் வந்து ஒரு ரவுண்ட் அடித்து எல்லாரையும் பார்த்துட்டு போயிடுவார். அதனால் இந்த க்ஷேத்திரத்துக்கு எல்லைக்குள்ளே, ஸ்ரீரங்கத்துக்கும் அதுதான், இந்த க்ஷேத்திரத்துக்கு எல்லைக்குள்ளே இத்தனை தூரம் கணக்கு இருக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம் 4 தில்லை. அவன் எப்பேற்பட்ட மகாபாபி 3 மேய்ச்சல் யாராக இருந்தாலும் அவனுக்கு வந்து வைகுண்டம் எழுதி வச்சாச்சு விட்டான். அதனால் யாரும் வர முடியாது, கிட்ட நெருங்க முடியாது. அதனால் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவன் பெருமாள் கடாட்சத்தில் பட்டவனாக தான் இருப்பான். அதனால் அவன் பாகவதன் தான் விட்டான். அதனால் யாரை அவமரியாதை பண்ணணும்னு அவள் தோரணம் கட்டியிருக்காளோ அதே பாக்கியமாக நினச்சிட்டு போனான். பாதரட்சாவலம்பகாகான்னு அதுதான் அந்த அகங்காரம் இல்லாமல் இருக்கார் பாருங்க. நயஸ்யே ஜென்ம கர்மபியாம் ந வர்ணாஸ்திரம ஜாதிபிஹி சஜ்ஜதேஸ்மின் அகம் பாவோ தேகே வை சஹரே பிரியஹ நயஸ்யே ஸ்வப்பர இதி. அதே மாதிரி நேற்றுக்கு சொன்னமே கதாதர பட்டர்னு, அவரும் அதே மாதிரி மகான். இந்த கதாதர பட்டர் பிரவச்சனம் பண்ணுவார் பாகவதம். இவர் சொன்னால் பாகவத வியாக்கியானம் பண்ணுற சைதன்ய சிஷ்யெல்லாம் முன்னாடி வந்து உட்கா கேட்பான். இப்படி இவருடைய பிரவச்சனத்துக்கு வித்வான்கள்லாம் வந்து உட்காந்துப்பான். அதுதான் அவருடைய பெருமை. இவர் பிரவச்சனம் பண்ணும்பொழுது இவர் ஒரு சேட்ஜி என்ன பண்ணார், இவருடைய தாசனாக ஆகிட்டார். இவர் கூடவே எங்கே போனாலும் போயிட்டே இருக்கார். அண்ணா போனால் எல்லாம் சில பேர் கூடவே போகிறா பரவ பாக்கியவான். அதே மாதிரி போயிட்டே இருந்தா இவர் மாத்திரம் போகிறா, மாமியோட போகல. அவாத்து மாமிக்கு இது பிடிக்கல. நம்ம ஆத்துக்காரருடைய கதையோட அவருடைய போடுவார் போல இருக்கு. இவர் அவருக்கு எதாவது வேணும்னா குரு அவருக்கு ஆசிரமத்துக்கு ஏதாவது வேணும் இஷ்டத்துக்கு எழுதி கொடுக்குறாரு, செக் எழுதி கொடுக்குறாரு. நான் ஒரு நகையை பட்ட முடிவை கேட்டால் தரமாட்டேங்கிறாரு. அப்படி தோணுது. ஒருவேளை அப்படி நினச்சிருந்தாரோ அல்லது அவர் கூடவே போய்ட்டு சன்னியாசியாக போயிடுவாரோன்னு பயந்து போயிட்டாரோ தெரியல. என்ன பண்ணினாலும் ஒரு வேசியை கூப்பிட்டு கையில் ஒரு 1000 ரூபாயை கொடுத்து அந்த கதாதர பட்டருக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திடுவோம். இவர் பிரவச்சனம் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு தியான ஸ்லோகம் முடிச்சு ஆரம்பிக்க போகிறார். அங்கேருந்து வேசி கர்ப்பவதி மாதிரி வேஷம் போட்டுன்னு அங்கேருந்து வந்து சொன்னால், என்ன நீங்கள் என்னை வந்து இப்படி கர்ப்பவதியை ஆக்கிட்டு இப்போ சன்னியாசி மாதிரி இங்கே உபன்யாசி மாதிரி வேஷம் போட்டு நிற்கிறேன், எனக்கும் என் குழந்தைக்கு என்ன கதி கேட்டால் இவருக்கு முன்ன பார்த்ததே இல்லை. இப்படி யாராக கத்தினா உடனே கோபம் வராதோ? என்ன ஒரு கோபம் வரலை அவருக்கு. நமக்கு வந்து உள்ளதை சொன்னாலே கோபம் வரும், இல்லாத சொல்லும்போது கோபம் வரும். ஏன் நான் மாதிரி தான் பண்ணனா அவன் பண்ணலையா கேட்பான். இல்லாத சொல்லும்போது இவர் யோசிக்கிறார். அதுக்குள்ளே உபன்யாச கூட்டத்தில் இருக்கா என்னது ஒரு மகான் இவர் வந்து இப்படி சொல்கிறாளி ஒட்டி அப்படின்னு சில சாதுக்கள் இப்படி பண்ணியிருக்க மாட்டாருங்கிறார். சில பேர் சொல்கிறார் ரஜோ குணம் தமோ குணம் பல குணம் உள்ளவா தானே உபன்யாசம் இருப்பா அவன் தான். சில பேர் சொல்கிறார் இருக்கும் நம்ப முடியாது இந்த காலத்தில் யாரையும் அப்படின்னு சில மாமி பேசிக்கிறார். இப்படி எல்லாம் அவா பேசிக்கும் பொழுது இவர் என்ன பண்ணார், சபையிலேருந்து எழுந்து நமஸ்காரமே பண்ணிட்டார். அந்த அம்மா எனக்கு ஞாபகம் இல்லை, நான் துஷ்டன் தான், உனக்கு என்ன வேணுமோ நான் எல்லாம் பண்ணுறேன், நீ கவலைப்படாதேன்னு சொல்ல. அடுத்த க்ஷணம் இவன் நமஸ்காரம் இத்தனை பேர் பற்றிய மகான்களாங்க இருக்கும்பொழுது இவன் எழுந்து நமஸ்காரம் பண்ணோடனே அவள் பயந்து போயிட்டார். இன்னும் மன்னிச்சிடுங்க சாமி அப்படின்ட்டால் அவள் எதிர்க்க உட்காந்து கதை கேட்கற சேட்ஜி அவத்து மாமி தான் என்கிட்ட 1000 ரூபா கொடுத்து உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு சொன்னால் நான் உங்களை பார்த்து இப்போ நானும் நல்லவளாக ஆகிட்டேன். அதுதான் மகான்களுடைய அந்த சுபாவம். இப்படி சொல்லும்பொழுது அவர் அகம்பாவத்தோட யார் கரெக்டு அப்படிலாம் ஒன்று சொல்லாமல் செய்யாத தப்பை சொல்லும்பொழுதே அதை ஏற்றுண்டு அதை ஏற்றுண்ட உடனே அவள் நல்லவளாக போயிட்டான். இன்னாரை ஒருத்தல் அவர்னார நன்னயம் செய்திடல் என்ன சொன்னாரே, அதுக்கெல்லாம் பாகவதால் தான் லட்சணமாக இருக்கும். அதனால் சஜ்ஜதேஸ்மின் அகம் பாவோ தேகே வை சஹரே பிரியாம் நயஸ்ய ஸ்வப்பர இதி வித்தேஷு ஆத்மனிவாபிதா சர்வபூத சமசாந்தகா சவை பாகவதோத்தமஹா. இந்த பாகவதாலுக்கு தன்னுடைய சொத்துன்னு அந்த சொத்துல அபிமானம் கிடையாது. அவள் பாட்டு இருப்பாள். துளசிதாசன்னு ஒரு மகான் காசியில் ரொம்ப நாளைக்கு இருந்தால் அவர் மடத்தில் நிறைய வெள்ளி பாத்திரம் தங்க சாமான் நெதிக்கு வர நிறைய கதை நெதிக்கு அதே மாதிரி கதை தான் நிறைய இதெல்லாம் இருக்குது. 2 திருடர்கள் வந்து நோட் பண்ணுறான் இவெல்லாம் எங்கெங்கே வைக்கிறா என்னென்ன பண்ணுறான்னு. இந்த மடத்தில் இவானும் சிஷியால் மாதிரி சேர்ந்துட்டு எங்கெங்கே வெள்ளி பாத்திரம் வைக்கிறான் பார்த்தா வைக்கிறான் தவிர பூட்டி ஒன்றும் வைக்கல, அப்படியே சும்மா போட்டு வைக்கிறான் தெரியுது. இதெல்லாம் பார்த்தான். சரி இங்கே ஆசிரமத்தில் காவல்காரருக்கான நோட் பண்ணால் அது எல்லாம் சில ஆசிரமத்தில் வாசலில் பியூன் ஒருத்தர் போட்டுப்பாளே, இங்கே ஒன்றும் அது மாதிரி பியூனும் ஒன்றும் போடலை. சரி இந்த ஆசிரமத்துலேருந்து எடுத்துன்னு போகிறது ரொம்ப ஈஸி அப்படி நினச்சிருந்தான். இவாலாம் உள்ளுக்குள்ள அவாவால் ரூமில் எதுவும் படுத்துட்டு இருக்காங்க.
இந்த 2 திருடன் வந்தான். அந்த திருடன் வந்து என்ன பண்ணினான், மூட்டையாக கட்டினான். மூட்டையை கட்டின எல்லாம் ராமருக்கு பூஜைக்கு உள்ள பாத்திரங்கள் தான், வெள்ளி பாத்திரங்கள், நகைகள்லாம். அதெல்லாம் மூட்டையாக கட்டின்னு இப்படி கொல்ல பக்கமாக போகலாம். அங்கே 2 பேர் நிற்கிறாங்க. 2 பேர் ஆகா காவல்காரா இல்லைன்னு நினச்சிருந்தேன், ராத்திரிக்கு மாத்திரம் போடுறா போல இருக்கு. சில பில்டிங்கில் பகலில் காவல்காரா கூட ராத்திரி வந்துட்டு போகிற மாதிரி ராத்திரி டியூட்டி போகிறா போல 2 பேர். சரி, அவன் கொல்ல பக்கம் தானே நிற்கிறான், நம்ம வாச பக்கமாக போடலான்னு இந்த பக்கம் வாச பக்கம் வந்தால் அதே 2 பேர் இங்கே நிற்கிறான். வேற ஒரு குறுக்கோழி பின்னாடி நம்பி வரதுக்குள்ள அவன் சுற்றி வந்துட்டா போல இருக்கு. இங்கேயும் போனால் அங்கேயும் போனால், உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் போக முடியல, உள்ளுக்குள்ளேயும் போக முடியல. இவன் எப்படியா தூங்குறாளா பார்த்தா இவன் தூங்கவே மாட்டேங்கிறான், மாற்றி நடந்துட்டு இருக்கான். இவன் பயந்துட்டு ராத்திரி 12 மணிக்கு வந்தவான்னு இப்படி முடிச்சு எப்படியாவது தப்பிச்சு போகலாம் பார்த்தா போக முடியல. பயந்துட்டு விடிய காத்தாலும் 4 மணி ஆகிடுத்து. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், 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 ஜெய ராம் ஜெய ஜெய ராம். துளசிதாசர் எழுந்து வரார், கூட சிஷ்யாலாம் வந்து ஸ்நானத்துக்கு போகிறான். அந்த மூட்டையோடு நிற்கிறான். சாமி மன்னிச்சுக்கோ, நமஸ்காரம் பண்ணுறான். என்னப்பா, நான் திருடனாலும் வந்தேன், ஆனால் நீங்கள் காவல் போடுறீங்கன்னு தெரியல எனக்கு. நானும் இங்கே ஒன்றும் மடத்தில் ஒன்றும் காவல்லாம் ஒன்றும் வாட்ச்மேன்லாம் ஒன்றும் போடலையே. இல்லை, நான் பார்த்தேனே 2 பேர் நிற்கிறான். அந்த பக்கம் வாசலில் போனால் வாசல்லையும் நிற்கிறா, கொல்ல பக்கம் போனால் கொல்ல பக்கமும் நிற்கிறா. நான் தெரியாமல் பண்ணிவிட்டு மன்னிச்சுக்கோணும். உடனே துளசிதாசன் அந்த திருடனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினார். நான் இத்தனை நேரம் ஜெபம் பண்ணி எத்தனை கஷ்டப்பட்டு தெரியுமோ நான் ராமனை பார்க்கறதுக்கு. துளசிதாசோட சரித்திரம் ரொம்ப உருக்கமான சரித்திரம். ரொம்ப கஷ்டப்படுவார். பெருமாள் வந்து ரொம்ப வேணுட்டே வேறு வேஷம்லாம் போட்டுன்னு வந்து ஹனுமான் சொல்கிறார், நான் அழைச்சின்னு வரையம்பா. ஹனுமான் தான், நீ ஹனுமானாக வராதுன்னு குரங்காட்டியா நான் வரேன், நீ குரங்கு, நீ வந்து ஒரு குரத்தி மாதிரி, குறவம் மாதிரி. பெருமாள் வந்து குரத்தி மாதிரி, இந்த சீதா தேவி குரங்காட்டி மாதிரி ஒரு குரங்கு ஹனுமானை அழைச்சிட்டு வரா. டுப்னு கடுக்க வச்சுருந்தா, ஏன் குரங்காட்டி தானே போடா அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் ஹனுமான் வந்து சொன்னார், நான் தான் வந்தேன்னு. இப்படி பல தடவை அவர் வந்து ஏமாந்து போய் அப்புறம் எங்கேயோ சித்திரக்கூடத்தில் ஏதோ தரிசனம் ஆச்சு. நான் ராவனை பார்க்கறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், நீ என்னடானா 1 மாதம் ஏதோ சசியன் மாதிரி இங்கே வந்து இருந்துட்டு கடைசியில் மூட்டையை தூக்குற யாதத்தில் கடைசியில் நீ ராமரை பார்த்துட்டு ஏன்னா இல்லைன்னு என்ன தெரியுமா, ஏதோ திருடுறதுக்காவது ஒரு ஆசிரமத்தில் ஒருத்தன் நுழைஞ்சா அவனுக்கும் பெருமாள் தரிசனம் கொடுத்துருவாரு. கடைசியில் திருடன் நல்லவனா ஆகிட்டான். இப்படி நயஸ்ய ஸ்வப்பர இதி வித்தேஷு ஆத்மனிவாபிதா சர்வபூத சமஸ். அதே மாதிரி பைசால அவளுக்கு அவ்வளோ இது கிடையாது. சர்வபூத தன்னுடைய பைசான்னு மாத்திரம், அடுத்தவா பைசாலையும் அவள் வந்து குருவாயூரில் ஒரு நம்பூதிரி இருந்தார். அவர் சப்தாத்துக்கெல்லாம் போனால் அவருக்கு சம்பாவனை 100 ரூபா 500 ரூபா இதை கிடைக்குமோ, என்ன கிடைச்சதோ அதை அப்படியே உண்டியில் குருவாயூர் உண்டியிலே போட்டுருவார். அங்கே உருளின்னு ஒன்று வச்சுருப்பார், அந்த உருளியில் போட்டுருவார். இப்போ தானே உண்டியல் இது மேலே வந்திருக்கு, அந்த காலத்தில் அது மாதிரி பயம் கிடையாது. ஒரு உருளி வச்சு ஒரு பட்டு துணியை போட்டுருவான். அன்றைக்கி அதை எடுத்து அந்த மேனேஜர் எடுத்து வச்சு கோவிலில் ரன் பண்ணிட்டு இருந்தார். அந்த உருளியில் கொண்டு போட்டுடுவார். இந்த நம்பூதிரி என்ன பண்ணுவார், சில சமயம் இவருக்கு ஏதோ தேங்காய் எண்ணெய் வாங்கணும், சோப்புக்கு வாங்கணும்னா அந்த உருளிலேருந்து 10 ரூபா எடுத்துப்பார். 10 ரூபா எடுத்து இதை வந்து மேனேஜர் கவனிச்சார். என்னப்பா சுவாமி, நீங்கள் பாட்டு இந்த உருளிலேருந்து கோவில் உண்டியிலேருந்து பைசாலாம் எடுக்கிறீர்கள். அந்த நம்பூதிரி சொன்னார், நான் வந்து சப்தாத்துக்கெல்லாம் போகிறவன், நடுவில் 1 வாரம் இங்கே ரூபாய் ரெஸ்ட்டுக்கு போய் இங்கே இருப்பேன். நான் எனக்கு கிடைக்கிற 100 ரூபாய் 1000 ரூபாய் என்ன கிடைச்சதோ அதை அப்படியே போட்டுருவேன். நான் 100 ரூபா போட்டேன்னா என்னுடைய ஏதோ இருக்குது, ஏதோ 5 ரூபாயோ 10 ரூபா தான் எடுத்துக்கிறேன், நான் ஒன்றும் பரிசு ஒன்றும் வச்சுக்கல, இதில் தான். உடனே அந்த மேனேஜர் அந்த கோவில் உண்டியில் போடலாமே தவிர நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துடலாம் போவேன், கைசி அளவுக்கு இல்லைன்னு எடுத்துக்கலாம் கூடாதுன்னு. சரின்னு இவர் போயிட்டார். அவர் போனோடனே கடைசியில் அந்த கோவில் அந்த மேனேஜர் சொப்பனத்தில் போய் குருவாயூரப்பன் சொன்னார், ஓய் நாங்கள் 2 ஃப்ரெண்டு சுவாமி, 2 பேருக்கும் ஒரே மணி பரிசு தான், எனக்கு வேணும்னா அவருக்கு வேணும்னா அவர் எடுத்துப்பார், எனக்கு வேணும்னா அவர்கிட்ட தான் வாங்கிப்பேன், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு, 2 பேருக்கும் ஒரே மணி பரிசு தான், அதனால் நீங்கள் வந்து இல்லை நடுவில் கூறாதீங்கன்னுட்டார் அந்த இவரை பார்த்து. அதுதான் மகான்களுடைய நயஸ்ய ஸ்வப்பர இதி வித்தேஷு ஆத்மனிவாபிதா
சர்வபூத சமசாந்தா சவை பாகவதோத்தமஹ. தன்னுடைய பைசாவை லட்சியம் பண்ணாமல் இருக்கிறது மாத்திரம் இல்லை, இவா பாகவதாளுக்கு என்னடனா எல்லாம் பகவானுடைய சொத்து அப்படின்னு அவள் அபிப்பிராயம். திருமங்கையாழ்வார் என்ன பண்ணார், திருடியாவது ததியாராதனம் பண்ணணும்னு, அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல நல்ல மந்திரின்னு அவருக்கு 4 மந்திரி கிடைச்சா பாருங்க அவருடைய பாக்கியம். என்ன தோளா வழக்கன்னு பேர். அவர் தோல்வியே அடைய மாட்டார். ஏன்னா அவர் வக்கீலும் வச்சுட்டார். சில அவா ஆடிட்டர் வக்கீலாம் கூடவே வச்சுக்கிறா பாருங்க சில பேர். அது மாதிரி அவர் ஒரு திருமங்கை மன்னன் தானே, அதனால் அவர் கெட்டிக்காரர். அவர் என்ன பண்ணார், சில பேரை வச்சு கூட திருடரில் நிழலில் ஒதுங்குற மாதிரி ஒரு திருடன் ஒருத்தர் இருக்கான். தண்ணியில் ஒளி இப்படி பலவிதமான 4 பேரை வச்சுருந்து மந்திரிகளாக வச்சுருந்து எங்கேயோ சைனாவில் எங்கேயோ இருந்தவுடைய பெரிய புத்தருடைய தங்க விக்கிரகம் அதை எடுத்து வந்துட்டார். கிளப்பின்னு வந்து எப்படியோ இங்கே கொண்டு வந்து, ஏன்னா அதுக்கு சும்மா இருக்கிறது, அதை எடுத்து ரங்கநாதருக்கு ஒரு தங்க விமானம் மனணுமேன்னு எடுத்து பண்ணினான். இது தப்புன்னு சில பேருக்கு தோணும். ஆனால் தர்மசாஸ்திரத்தில் இதை பற்றி விசாரம் நடக்கிறது. பல புராணத்துலேயும் இருக்குது. காஞ்சிபுரத்தில் கூட ஒரு திருடன் ஒருத்தர் தான். அந்த திருடன் என்ன பண்ணுவான், திருடி ஒரு காட்டில் ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அங்கே போட்டு அதை வச்சு ஒரு பாறையை போட்டு மூடி வைக்கிறான். இவன் மூடி வைக்கிறத அங்கே காட்டில் இருக்கிற வேடம் ஒருத்தன் கவனித்தான். அவன் பார்த்தான், என்ன தான் சரி, என்ன திறந்து பார்த்தா அது தங்க இருக்குது. மொத்தமாக எடுக்காமல் அவன் அப்பப்போ கொண்டு போகிறத இவன் கொஞ்சம் கொஞ்சமாக இவன் எடுத்து சொன்னான், நம்ம வந்து அப்படியே எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் அவன் பண்ணா கொஞ்சம் பெருமாள் கோவிலுக்கு கைங்கரியத்துக்கும் கொடுத்தான். பிராமணாவுக்கும் தானம் பண்ணினான். தானம் பண்ண இப்போ யார் தானமே பண்ணாமல் ஒரே கஞ்சூஸாக இருக்கானோ, கஞ்ச பயலாக இருக்கானோ, அவன்கிட்ட திருடி தானம் பண்ணும்போது என்னடானா இந்த திருடினவனுக்கும் அவர் கடைசியில் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குறார் பெருமாள். ஏன்னா இவன் திருடி வச்சதுனால அவனுக்கு கொஞ்சம் ஒரு போர்ஷன், இவன் எடுத்து கொடுத்ததுக்கு ஒரு போர்ஷன், இப்படி எல்லாருக்கும் அந்த அனுகிரகத்தை பண்ணினான்னு சரித்திரம். அப்படி கொடுக்காத வாழ்க்கை திருடியாவது பண்ணினாலும் தர்மம் பண்ணினா அந்த தர்மத்தினுடைய பலன் அவனுக்கு போய் சேரும். அது மாதிரி பத்ராஜல ராமதாசர் எல்லா பைசாவையும் எடுத்து நமக்கு அவர் பைசாவை எடுத்து கோவில் கட்டினார். அவர் ராஜாவோட பைசாவை எடுத்து கோவில் கட்டினார், அரசாங்க பைசாவை எடுத்து கோவில் கட்டினார்னு சொல்லுவாளே தவிர முதல்ல அவர் என்ன பண்ணினாலும் யாரும் கவனிக்கிறது இல்லை. தன்னுடைய சொத்து முழுக்க செலவழித்து, தன் நாட்டுக்காரி நகை எல்லாத்தையும் செலவழித்து கோவில் கட்டி முடித்து அப்புறம் போரலையங்கும்போது தான் அரசாங்க பணத்தை எடுக்கிறார். இப்போ எத்தனை அரசாங்கம் கோவில் பைசாவை கொண்டு போகிறது அதை யாரும் கேள்வி கேட்கறதுக்கு இல்லை. அது இந்துக்கள் கோவில் தான் கொண்டு போயிட்டு இருக்காரு தவிர முஸ்லீம் மசூதியிலேருந்தோ கிறிஸ்டின் சர்ச்லேருந்தோ பைசா ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை. இதெல்லாம் அவாவாளுக்கு யூஸ் பண்ணிக்கிறான். நம்ம ஹிந்து கோவில்லேருந்து தான் நம்மளும் முட்டாளாக தான் இருக்கோம். ஏதோ பொதுவாக பெருமாள் வந்து பைசாவை கொண்டு கோவிலில் போடுன்னு சொல்லலை. அது நீ தான் ஒரு குரூப்பாக ஒரு சத்சங்க ட்ரஸ்ட் மாதிரி வச்சுட்டு சத்சங்க நீ பண்ணலாமே தவிர நீ பைசா வந்து கோவிலில் போட்டால் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் போகிறது, எல்லாம் எங்கேயோ போகிறது. அதனால் அது நம்ம தான் முட்டாளாக இருக்கோம். கிருஷ்ணன் சொன்னது ஒன்றுமே வேண்டாம்னா பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் சிவமே பக்தியாக தான் இதுதான். அது பத்திரமா பூவை கொண்டு வந்து கொடுத்தா போகிறோம். நீ பைசா தான் கோவில் உண்டியில் போடணும்னு நம்மளாக போட்டு கடைசியில் அது சரியில்லை சொல்கிறதோட அதுக்கு பேசாமல் ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரியா எங்கேயா பாகவதால் சேர்ந்து அதுமாரி பண்ணினா தேவை தோன்றும். ஆனால் அந்த காலத்தில் ராஜாக்கள் சொத்து முழுக்க பகவானுக்கே சமர்ப்பணம் பண்ணினார். மார்த்தாண்டவர்மா என்கிறவர் எல்லாம் பத்மநாபனுக்கு சமர்ப்பணம் பண்ணினார். அவர் அரண்மனையில் கொண்டு பைசாவை வைக்கல, எல்லா பைசாவும் கோவிலில் கொண்டு வச்சுட்டார். அப்படி இருப்பார் சாதுக்கள். இந்த பத்ராஜல ராமதாசர் எல்லாத்தையும் கொடுத்து கடைசியில் அடி வாங்கி இன்றைக்கும் அவருக்காக ராமர் என்ன பண்ணார், அயோத்தியா பைசாவை கொண்டு கொடுத்தாராம். அவருடைய அயோத்தியில் ராமர் இருக்கும்போது ராமருடைய ஃபோட்டோ போட்டு உள்ள நாணயம் அப்படி தான் இருக்கும். இது அசோக சக்கரெல்லாம் போட்டுருக்கா அப்புறம் அது மாதிரி அந்த பழைய அயோத்தியா பைசா முழுக்க அவர் கொண்டு கொடுத்து, ஏன்னா அவர் ராஜாவாக இருந்ததுனால சிரமம் தெரியும், தானிஷா சிரமம், அதனால் அவர் பைசாவை கொடுத்து அவனை மீட்டார்னு சரித்திரம். அப்போ இந்த பத்ராஜல ராமதாசர் இவாள்லாம் தன்னுடைய சொத்துன்னு பார்க்கல, அடுத்தவா சொத்துன்னு பார்க்கல. நயஸ்ய ஸ்வப்பர இதி வித்தேஷ்வாத்மனி வாபிதா சர்வபூத சமசாந்தா சவை பாகவதோத்தமஹ திரிபுவன விபவஹேதவேபி அகுண்டஸ்மிருதிஹி அதிதாத்மசுராதிபிர்விமிருக்யாத் ந சலதி பகவத்பதாரவிந்தாத் லவநிமிஷார்த்தமபி யஸ்ஸ வைஷ்ணவாப்யகா. திரிபுவன விபவத்தை கொடுத்தா கூட 3 லோகாதிபதி இந்திர பதவியை கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அந்த ஒரு க்ஷணம் பகவத் தியானத்துக்கு அது இடைஞ்சலாக இருக்குன்னா அதை விட்டுடுவாளாம். திரிபுவன விபவகேதவேபி அகுண்ட ஸ்மிருதி அஜிதாத்மசுராதிபிர்விமிருக்யாத்
ஒரு க்ஷணம் கூட நச்சலதி பகவத் பதாரவிந்தால்லவ நிமிஷாக்தமபியா. அது மாதிரி நிறைய மகான்களுடைய சரித்திரத்தை பார்க்கணும். தேசிகர் இந்த அங்கே ராஜா என்ன பண்ணார், அந்த ராஜாவுடைய கிருஷ்ணதேவராயர் அவருடைய சதஸில் அக்ஷோபிய தீர்த்தர், அப்பைய தீட்சர், இவெல்லாம் அத்வைதத்தில் பெரிய மகாவித்வான். அப்பைய தீட்சர்னு அக்ஷோபியருங்கிறது துவைதத்தில் பெரிய வித்வான். அந்த எல்லா திருப்பதத்தாலையும் ஒவ்வொரு இதுலையும் பெரிய பெரிய வித்வான் இருக்கும்போது வைஷ்ணவாவில் ரொம்ப பெரிய வித்வான் யாரை கேட்டால் வேதாந்த தேசிகர்னு அந்த டயத்தில் அவரை கூப்பிடுங்கோன்னு. அவரை கூப்பிடுங்கோன்னா அவருக்கு அதில் இஷ்டம் இல்லை. உடனே மணி அழகாக 5 ஸ்லோகத்தை வைராக்கிய பஞ்சகன்னு எழுதி வந்த பல்லக்கில் அதை வச்சுட்டார். இதை படிச்சுக்கணும். அதில் நிறைய ஸ்லோகம் இருக்குது. அதில் ஒரு ஸ்லோகம், நாஸ்தி பித்ரார்ஜிதம் வித்தம் நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்தி ஸ்ரீ ஹஸ்தி சைலாக்ரி வஸ்து பைதாமகம் தனம். நான் என்னப்பா ஏழை நினச்சிட்டியா? நான் பரம்பரை பணக்காரன். ஏதோ தானம் வாங்க போகிறோம்னா சாதாரண ஏழை பிராமணம் போட்டோம். நான் பரம்பரை பணக்காரன். எனக்கு எங்கள் அப்பாவும் சொத்து சம்பாதிக்கலேன்ட்டார். நாஸ்தி பித்ரார்ஜிதம் வித்தம், நானும் சொத்து சம்பாதிக்கல. நமயா கிஞ்சிதார்ஜிதம், எனக்காக எங்கள் தாத்தா சம்பாதிச்சு வச்ச சொத்து இருக்கிறார். அது ஹஸ்திகிரிங்கிற மலை மேலே வஸ்து பைதாமகம். பிதாமகங்கிற சப்தத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் 2 அர்த்தம். தாத்தான்னு ஒரு அர்த்தம், பாட்டனான்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் பிரம்மான்னு அர்த்தம். அந்த பிரம்மாவுக்காக பிரத்யட்சமான வரதராஜன் இருக்கும்பொழுது வஸ்து பைதாமகம் தனம், எனக்கு இதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை என்று அந்த பல்லக்கில் அதை எழுதி வச்சார். எழுதி வச்சோடனே அந்த ஸ்லோகத்துக்கே பல்லக்கு தகும். அவர் வரணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோ வெயிட் அந்த அந்த அதே மாதிரி நிறைய பக்தர்கள் சரித்திரத்தில் இது மாதிரி தான் இருக்கு. ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் அவருடைய கீர்த்தனத்தை பாடி இன்றைக்கி சினிமாக்காரன் கூட புழைச்சின்னு இருக்கான். அப்படி இருக்கும்பொழுது அந்த ஊத்துக்காடுடைய பாட்டை ஒரு தஞ்சாவூரில் ராஜாட்ட ஒருத்தர் பாடினார். ஆஹா, இவ்வளோ அவரோட சமஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் பெரிய களஞ்சியமாக கொட்டினார். அவரை கூப்பிட்டான். பார்த்தா ஏழையாக இருக்கிறவர், உங்களுக்கு என்ன வேணும்னு. எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நான் பார்த்து மன்னார்குடியில் இருக்கேன், ராஜகோபாலனை சேவை பண்ணிட்டு இந்த மன்னார்குடி ராஜகோபாலன் பிரசாதம் டெய்லி மத்தியானத்துக்கு ஒரு வேலை எனக்கு கிடைச்சா போகிறோம். அதை வாங்கி சாப்பிட்டு மன்னார்குடியிலேயே இருந்துட்டார். அங்கேயே ராஜகோபாலனே சேவிச்சுட்டு அங்கேயே இருந்துட்டார். அவர் ஒரு கீர்த்தனைக்கு ராஜகோபாலனுக்கு சமர்ப்பணம் பண்ணினார். அப்படி நிறைய மகான்கள். காச்சாய நீச்சம் புருஷம் நயாச்சே மோச்சா பலஸ்வாது முச்சாச்ச வாச்சா ஸ்ருதே குச்சேலே ஸ்ருதமா குச்சேலே கிருபா குச்சேலே தனதத் குச்சேலே. இது ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறேன்னா, காச்சாய நீச்சம் புருஷம், ஒரு அற்ப காசு, நம்ம காசுங்க வாங்குவோம், அந்த காசுங்கிறது சமஸ்கிருத பதம் தான். நிறைய வீடு சமஸ்கிருதம் தான். காச்சாய நீச்சம், இந்த அல்ப காசுக்காக நீச்சம் புருஷம் நயாச்சே, ஒரு அல்ப பயில போய் நான் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன். அவனை பார்த்து நீ ரொம்ப கலியுக கர்ணன் அப்படிலாம் அவனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன். மோச்சா பலஸ்வாது முச்சாச்ச வாச்சா, தேன் கதலின்னு ஒரு கதலி, ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். அந்த மோச்சா பழம்னு அதுக்கு பேர். அது மாதிரி உள்ள ஸ்வீட்டான வார்த்தைகளால் ஒரு அல்ப பையனை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன். ஏண்டனா ஸ்ருதே இந்த ஸ்லோகத்தை பார்த்தா அவரே குச்சேலம் ஸ்ருதே குச்சேலே ஸ்ருதமா குச்சேலே கிருபா குச்சேலே தனதத் குச்சேலே. இந்த ஒவ்வொரு குச்சேலனுக்கும் ஒவ்வொரு அர்த்தம். சமஸ்கிருதம் படித்தா தான் புரியும். ஸ்ருதே அக்குச்சேலேன்னா நல்ல பீதாமரம் கட்டு, குச்சேலன்னா மோசமான வஸ்திரம் அர்த்தம். ஸ்ருதே அக்குச்சேலே, நல்ல பட்டு பீதாமரம் கட்டின்னு இருக்கிற பெருமாள் என் கூட இருக்கார். ஸ்ரித மா குச்சேலே, மானா லட்சுமி, கூனா பூமி, ஸ்ரீதேவி பூமிதேவி 2 பேரும் கட்டின்னு இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் இருக்கான். ஸ்ரித மா குச்சேலே, கூனா பூமி, பூமிக்கு சேலம், வஸ்திரமாக இருக்கிறது என்னது சமுத்திரம். கிருபா குச்சேலே, கிருபா சமுத்திரமாக என் பெருமாள் இருக்கார். கிருபா குச்சேலே தனதத் குச்சேலே, அந்த குச்சேலனுக்கு தனத்தை அள்ளி கொடுத்தானே அந்த பெருமாள் என் கூட இருக்கும்பொழுது நான் எடுத்துன்னு அல்ப பையனை ஸ்தோத்திரம் பண்ணணும். அதனால் இந்த சாதுக்கள் இப்படிலாம் அவர் சாதுவாக இருந்தால் கூட சிஷ்யாளுக்கு வருத்தமாக இருக்குது. தேசிகர் இப்படி இருக்காரே நம்ம ஆச்சாரியன். அவெல்லாம் என்ன பண்ணினா, ஒன்று பண்ணுவோம், அவர் இன்றைக்கி உச்சவர்த்திக்கு வரும்பொழுது அவள் என்ன பண்ணால் தங்க அரிசியை போட்டுடுவோம். அரிசியை போடும்பொழுதே தங்கத்திலேயே அரிசியை பண்ணி போட்டுவிடுவோம் தீர்மானம் பண்ணி. சிஷியாலெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் தனத்தை தங்கத்தினாலேயே அரிசி பண்ணி இந்த அரிசி போடும்போது அதையும் சேர்த்து போட்டுவிட்டான். இவர் அதெல்லாம் தெரியல, இவரை பட்டு பஜனை பண்ணிட்டே வர்றார். மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா
यादव कृष्णा यदुनन्दन कृष्णा माधव कृष्णा मधुसूदन कृष्णा यादव कृष्णा यदुनन्दन कृष्णा माधव कृष्णा मधुसूदन कृष्णा मधुसूदन कृष्णा जय राधे जय राधे जय राधे 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 जय राधे राधे जय राधे 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 जय राधे 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 माधव कृष्णा मधुसूदन कृष्णा माधव कृष्णा मधुसूदन कृष्णा यादव कृष्णा यदुनन्दन कृष्णा माधव कृष्णा मधुसूदन कृष्णा माधव कृष्णा मधुसूदन कृष्णा मनमोहन कृष्णा मनमोहन कृष्णा राधा मनमोहन कृष्णा राधा मनमोहन कृष्णा பரவாது நாம கீர்த்தனம் பண்ணிட்டே போகிறார். யார் என்ன போடுறானெல்லாம் அதெல்லாம் பார்க்கறான்னு அதெல்லாம் பார்க்காம ரொம்ப எடுத்துன்னு போயின்னு இருக்கா. இவன் என்ன பண்ணினா அவெல்லாம் சிஷ்யெல்லாம் அக்ஷதையை போட்டான். அவது அவரோட சுவாமிகிட்ட வச்சுட்டார். அவது மாமி தான் எடுத்து தலிகை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை முதல்ல முரத்தில் கொட்டி இப்படி புடைச்சிட்டு தான் சரி பண்ணணுமே. அதெல்லாம் என்ன பண்ணால் அதை புடைக்கலான்னு அந்த முரத்தில் கொட்டினா நல்ல வெள்ளை அரிசியோட பல பல மின்னக்கூடிய பொன் அரிசி இருக்குது. இதை பார்த்த உடனே இது என்னது வாத்து மாதிரி அவ்வளோ விருதுக்காக ஒரு திருமங்கலி சரடு மாத்திரம் கட்டிட்டு வந்துருக்கான்னு நினைக்கிறேன். இது என்னது அரிசிக்கு நடுவில் பல பலன்னு மின்னறுதுன்னு இந்த பார்த்தா அவருக்கு தெரியாமல் சகல பண்டிதருக்கு தெரியாமையாக இருக்கும். அவர் பார்த்தா ஆஹா இதுதான் பொன்வண்டுன்னு பேர். இந்த பொன்வண்டு என்ன பண்ணணும்னா இது சாதாரண வண்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் அரிச்சிட்டு விட்டுடும். இது வந்து முழுக்கவே அரிக்கும். முதல்ல இந்த பொன்வண்டு என்ன பண்ணும், விரலில் ஏறி இப்படி சுற்றிக்கும், அதுக்கு மேலே ஏறி கையில் அப்படி சுற்றிக்கும், அப்புறம் தோலில் வந்து சுற்றும், அவன் கழுத்தை கட்டி இருக்கும், கழுத்தை நறுக்கும், இப்படி நம்மளையே க்ளோஸ் பண்ணணும். அதனால் இந்த பொன்வண்டு ரொம்ப ரொம்ப நம்மளை ரொம்ப சிரமப்படுத்திடும். அதனால் புடச்சி தனியாக எடுத்து கொட்டிடுவோம்ட்டான். இன்னும் அதே மாதிரி புடச்சி அது மாமி இன்னொரு இதில் கொட்டி அதையும் இது மேலே ஏறாம கையில் ஏறும் சொல்லிட்டாருன்னு துண்டை புடவை நல்லா சொல்லிட்டு பிடிச்சிருந்து நம்ம பக்கத்தாத்தில் கொட்டினா நம்ம திருப்பி இங்கே வந்துடுமே, பக்கத்தாத்துலேயும் கொட்டணும், அவளுக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு தூரமாக எங்கேயோ போய் கொண்டு கொட்டினான்னு தெரியும். அப்படி திரிபுவன விபவகேதவேபி இப்படி துச்சமாக மதித்து அப்படி மகான்கள்லாம் ராமானுஜரோட சரித்திரத்துலேயும் வரும். யாரோ ஒரு சிஷ்யர் எம்பாரோ வரும்பொழுது நிறையா எதுவும் கைங்கரியத்துக்கு யூஸ் ஆகுமே நகையெல்லாம் எடுத்துன்னு வந்தார். அதை கொண்டு காவேரியில் போட்டுன்னு விட்டார். இன்னும் காவேரியில் போட்டுவிட்ட உடனே ரொம்ப நாள் கழிச்சு ராமா ஸ்நானம் பண்ண போனால் அது பலபலன்னு என்னென்ன அவள் நீங்கள் போட்ட சொன்னதே தான் போட்டு. அது எனக்கு என்ன ஆச்சரியன்னா காவேரியில் போட்டது யாரும் எடுக்காமல் இந்த வரையும் இருந்திருக்கு பாருங்கோ, அதுதான் சுவாரஸ்யம். அப்போ அந்த காலத்தில் எல்லாருமே அவளுடைய சொத்துல தான் ஆசைப்படுவாளே தவிர அவா சொத்துலேயே அவ்வளோ ஆசைப்படாமல் இருக்கும் போது அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு ஆசைப்பட போகிறா அப்படி இருந்திருக்கா. அப்படி மகான்களுடைய அந்த சரௌண்டிங்கில் எல்லாருக்கும் அந்த பாவம் வந்துடும். அதே மாதிரி தியாகராஜரும் அவருடைய கீர்த்தனத்தை கேட்டார் சரபோதி மகாராஜா. உடனே அனுப்பிச்சுட்டார், பல்லக்கு அனுப்பிச்சார். அவர் வர சொல்லுது. அவர் சொல்றார், நிதி சால சுகமா தாமுனி சந்நிதி சேவ சுகமா மமத பந்தனயுதி நரஸ்துதி சுமா கர்தம கூப்ப விஷயஸ்நானமும் சுகமா ராமரஸ்தோத்திரமுடைய கங்கா ஸ்நானம் சுகமா
மமத பந்த உள்ள இந்த ராஜாக்களை ஸ்தோத்திரம் பண்ணது. இன்றைக்கி போனால் பொறுத்த ராஜசபையில் போய் 2 கீர்த்தனம் பாடினேன்னா அவங்களாம் என்னை பற்றி ஒருத்தர் கீர்த்தனம் பாடுமா. அப்புறம் இன்றைக்கி ராமர் பூஜை பண்ணிட்டு இருக்கும், உடனே பல்ல கமிச்சு உடனே வர சொன்னார் ராஜாம்பா. பூஜையை பார்த்து நிறுத்திட்டு போக முடியுமா? அன்றைக்கெலாம் நம்ம சரித்திரத்தை கேட்டோம். இன்றைக்கும் அது மாதிரி மகான்கள். நேற்றுக்கு வரலையும் நம்ம அண்ணா சின்ன வயசுலாம் சத்தம் பண்ணும்பொழுது பைசா கூட கையில் கொடுக்குறதில்ல அண்ணாக்கிட்ட. எந்த ட்ரெயினில் போகணுமோ அந்த ட்ரெயினில் எந்த ஊருக்கு ஒரு டிக்கெட்டை வாங்கி அவர் தன்னை மறந்த நிலையில் அண்ணா இருப்பார்னு அவர் துண்டில் முடிச்சு போட்டு வச்சுட்டு டிடிஆர்ட்ட சொல்லிட்டு விடுவார். அவர்கிட்ட டிக்கெட்டு கேட்காதீங்கோ, அவர் துண்டில் முடிச்சு வச்சுருக்கோம். அப்படி அண்ணா இருந்தால் ஆரம்ப காலத்தில் தானே. இப்பயும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே பாம்பேயில் இந்த பஜனை சமாஜம்னு ஒன்று இருக்குது. அந்த பஜனை சமாஜத்தில் 2-3 சம்பவம் நடந்துடுத்து. அங்கே ஒருத்தர் என்ன பண்ணினார், அண்ணாவுக்கு நான் இத்தனையோ ரூபா கொடுத்து வெள்ளி தட்டெல்லாம் கொடுத்து உபன்யாச சக்கரவர்த்தின்னு பட்டம் கொடுக்குறேன் அப்படிலாம் சொன்னார். அண்ணா சொன்னால் நான் பட்டம் வாங்குறதுக்கு உபன்யாசம் பண்ணலை, ஏதோ என்னுடைய பிரவச்சனத்தை கேட்டு 4 பேருக்கு பக்தி வரணுமேன்னு நான் பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கேன். யார் பட்டம் வாங்கிக்கிறாளோ அவளுக்கு நீங்கள் கொடுத்துருங்கோ அப்படின்னு விட்டார். அங்கே ஒருத்தர் தெரியாமல் பேசிவிட்டார். பேசும்பொழுது என்ன பண்ணார், அங்கே ராமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அங்கே பிரதானமாக எல்லாம் கைங்கரியம் பண்ணுவார். நல்லா பணம் உள்ளவர் கைங்கரியெல்லாம் பண்ணுவார். அவர் அந்த பேசும்போது ஒருத்தர் பேசும்போது அவர் அறியாமல் வந்துடுத்து. அந்த ராமூர்த்தி தான் இந்த சுவர்ண மண்டபம் கட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணினார். அந்த ராமூர்த்தியை அண்ணாவையும் பார்த்துப்பாருன்னார். ஆனால் அண்ணா சொன்னார், என்னையும் ராமமூர்த்தி தான் பார்த்துக்கிறார், ஆனால் இந்த ராமமூர்த்தி பார்த்துக்கிறாரே தவிர இந்த ராமமூர்த்தி இல்லைன்றார். என்ன பார்த்துக்கிறார் அந்த ராமமூர்த்தி. அதனால் அப்படி இதுக்கு ஆசைப்படாமல் மகான்கள் துக்காராம் சரித்திரத்துலையும் பார்க்கலாம். துக்காராம அவர் ரொம்ப ஏழ்மையில் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு சிவாஜி மகாராஜா என்ன பண்ணினார், ஒரு தட்டு நிறைய ரத்னங்கள்லாம் கொண்டு வச்சான். அவர் ஓடுறார், இறங்கி ஓடுறார். எங்கேயோ வேண்டாத பூத பிரேத்தை பார்த்த மாதிரி ஓடுறார். எங்கே ஓடுறது இருங்கோன்னு. இல்லை எனக்கு வேண்டாம், இல்லை உங்கள் கைங்கரியத்துக்கு யூஸ் ஆகும், எத்தனை பாகத்தில் சாப்பிட்றா அவளுக்காக யூஸ் ஆகுமே. கொஞ்ச நாள் என் கூட பழகிறேன், எனக்கு உனக்கே இவ்வளோ தூரம் நான் எப்படி குடும்பம் நடத்துன்னு கவலைப்படுறையே, ஜென்ம ஜென்மமாக என் கூட பழகின்னு இருக்கான் பாண்டுரங்கன். எத்தனை ஜென்மமாக பழகின்னு இருக்கார். ஒரு கிருதயுகத்தில் இருக்கிறதுலேருந்து பிரகலாதனாக இருக்கும்பொழுது பழகின்னு இருந்தார். அப்புறம் திரேதாயுகத்தில் இருக்கும்பொழுது அங்கதனாக இருந்தார், அப்பையும் பழகின்னு இருந்தார். துவாபர யுகத்தில் உத்தவனாக இருக்கும்போது பழகின்னு இருந்தார். இப்போ கலியுகத்தில் ஏற்கனவே நாமதேவராக இருக்கும்போது பழகினார். இது 2ஆம் தடவை துக்காராமாக வந்திருக்கேன். இப்போ ஜென்ம ஜென்மமாக என் கூட பாண்டுரங்கனுக்கு சம்பந்தம் இருக்குடாப்பா, அவன் பார்த்துப்பான். இல்லை உங்களுக்கு வேண்டாம் எனக்காக ஏற்றுக்குங்களேன். அதனால் துக்காம் மணி தன அம்ஹம் கோமாம்ச சமான. கோமாம்சம் சாப்பிட்றது இல்லைன்னு ஒருத்தர் சொன்னானா, உங்களுக்காக இல்லாட்டா எனக்காக கொஞ்சம் சாப்பிடுங்களேன்னு சொல்லுவாளான்னு. அது மாதிரி அப்படி மகான்கள் அதில் லட்சியம் இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ அது இல்லாமல் இருக்க முடியாது, ஆனால் அதுவே லட்சியமாக இருக்கக்கூடாதுங்கிறது இங்கே காட்டப்படுறது. நச்சலதி பகவத் பதாரவிந்தாத் லவ நிமிஷார்த்தமபி யஸ்ஸ வைஷ்ணவாக்ரியஹாம். அந்த பகவத் கைங்கரியத்துக்கு விரோதமாக எது இருந்தாலும் தியாகம் பண்ணிடுவார். அதுதான் ஆச்சாரிய பரம்பரையில் எல்லாத்துலேயும் பார்க்குறோமே. பகவத் கைங்கரியம் முக்கியம், அதுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறதுக்கு வாரடி. பகவத உரு விக்ரமாங்கிரி சாகா நகமணி சந்திரிகையா நிரஸ்ததாபி கிருதி கதமுபதீததாம் புனஸ்ஸ பிரபவதி சந்திரஜீவோதிரே அர்க்கதாபா. பகவதி சில பேர் சொல்லுவா, அவர் எல்லாம் பணம் எல்லாம் பகவான் பெருமாள் காப்பாற்ற செஞ்சாலும் கொஞ்சம் பைசா கொஞ்சம் பேங்கில் தானே ஒரு ஆபத்து வரும்போது நமக்கு ஹெல்ப்புக்கு யூஸ் ஆகும். கொஞ்சம் ரெடிமேடாக கொஞ்சம் ஏதாவது கையில் இருந்தால் தானே ஒரு ஆபத்து வரும்போது ஹெல்ப்பு வரும், ஒரு ஹெல்ப்புக்கு நம்ம யூஸ் ஆகுமே தான். அது ஒரு ஆபத்து வந்தாதான் இது நீ பணம் இருந்தால் ஆபத்தில் ஹெல்ப் பண்ணணும்னு நீ சொல்கிற. பெருமாள் ஆபத்தே வராமல் காப்பாற்றிடுவார். சில சமயம் இந்த பணமே ஆபத்தை கொடுத்துடுறது. பேங்கில் விட்டு அவனுக்கு உத்தராமல் எடுத்து போயிட்டு போயிடும். இந்த பணமே ஆபத்தை கொடுத்துடுறது. பெருமாள் ஆபத்து வரத்து கொண்டே காப்பாற்றுவார்னு சரித்திரத்தை நிறைய தெரியுது. பஞ்சபாண்டவாள் பகவானையும் ஆசிரியிருந்தவா. அவள் ஒரு பிராமணன் தன்னுடைய அரணை கட்டிய மானை கொண்டு போய் எடுத்து அதை எடுத்துட்டாங்கோ கேட்குறான். நீ அந்த மானை பிடிக்க போகிறா, ஓடி ஓடி டயர்டாகி போயிட்டாமா. அது அரணை கட்டி எடுத்துட்டா, ஆனால் மானை பிடிக்க ஓடினதில் டயர்டாகி போயிட்டா. தர்மபுத்திர சொன்னபோது தாகமாக இருக்குது, ஜலம் இருந்தால் எடுத்துன்னு வாங்கினா. நான் மரத்து மேலே ஏறி பார்த்தா பீமா பக்கத்தில் ஏதோ குளம் தெரிகிறது. போயிட்டு வரேன்னு சகதேவன் பார்த்தா, சின்ன பையன் தான் இப்போ சகதேவன் அனுப்புகிறான். தீர்த்தம் எடுக்க போனால் அங்கே ஒரு பூதம்
அது சொல்கிறது, இங்கே தண்ணியெல்லாம் குடிக்கக்கூடாது, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் தான் ஜலம் குடிக்கலாம். அவன் சொல்கிறான், நான் கேட்ட கேள்விக்கு நான் நல்லா படிச்சிருக்கேன், சொல்லுவேன், ஜலம் குடிச்சிக்கிறேன் அப்புறம் சொல்கிறேன். நியமம் இது, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் தான் ஜலம் குடிக்கலாம். இவன் கேட்காம குடித்தான், போயிட்டான். சகஜன் போனான், வரலையே. நக்குலனை அனுப்பிச்சான். நக்குலன் ஜலத்தை குடிச்சு விழுந்து விட்டான். அர்ஜுனன் போனான். அர்ஜுனன் போன உடனே அந்த பூதம் எந்த பக்கம் சத்தம் இருக்கிறதோ அந்த பக்கம் பானங்கள்லாம் போடுறான். நீ வித்வான் தான், இது சத்தத்தை வச்சு அடிப்பேன், அது மாதிரி என்ன அடிக்க முடியாது, நான் உன்னோட பெரிய பூதம், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவோம், அப்போ தான் குடிக்கிறான். இவனும் மீறி குடிச்சான், போயிட்டான். பீமன் வந்தால் அவனும் மிரட்டை கட்டி பார்த்தா, இந்த மிரட்டலுக்கு நான் பயப்படுறான் இல்லை, அதான் போயிட்டான். அப்படி தான் தர்மபுத்திரர் வரா. இப்போ நமக்கு ஒரு பெரிய கஷ்டம், பகவானே ஆசிரித்த இந்த 4 பேரும் கடைசியில் போயிட்டாலே பகவான் காப்பாற்றலையே தோணும். இதுதான் பகவான் காப்பாற்றுனதுக்கு லட்சணம். இதே டயத்தில் துரியோதனன் ஒரு ஆபிச்சார யாகம் பண்ணி ஒரு பூதத்தை ஏவி விட்டான். அவன் சொன்னான், எனக்கு தர்மபுத்திரர் அண்ணா மேலே கோபமே கிடையாது, அவர் ரொம்ப சாது, நடந்தா இருக்க அஜாதசத்ரு, தர்மபுத்திரத்தை பாக்கி பாண்டவாரெல்லாம் கொண்டுட்டு வந்துடுன்னு அனுப்பிச்சுட்டான். அந்த பூதம் கிளம்பி வந்துட்டு இருக்கு. அந்த டயத்தில் இவ பாட்டு ஜலத்தை குடிச்சு இங்கே போயிட்டாலா, அந்த பூதம் வந்து பார்க்கறது, பார்த்தா ஆஹா நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஏதோ பூதம் அடிச்சு கொடுத்து, இனிமேல் நமக்கு வேலை இல்லையேன்னு அந்த பூதம் திரும்பி போயிடுது. பகவானை ஆதரிச்சவா போயிட்டாலேன்னு நமக்கு இந்த கட்டம் படிக்கும்போது கவலையாக இருக்கும் பொழுது, அதுவும் எதுக்குடான்னா, ஏற்கனவே இன்னொரு பூதம் அடிக்கிறதுக்கு முன்னாடி பகவானே ஒரு பூதத்தை வச்சு ஏற்கனவே அடிச்சுட்டான். அது திரும்பி போயிடுச்சு. போன பிறகு அப்புறம் தான் தர்மபுத்திரர் வரார். அங்கே ஒரு கொக்கு தரிசனம் கொடுக்குறது. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, நீ அப்புறம் தீர்த்தத்தை சாப்பிடலாம். கேட்ட நிறைய அங்கே தான் யட்சப்பிரசன்னு பெரிய மகாபாரத்தில் நிறைய தர்மங்களில் சொல்லப்படுறது. பூமியை விட பெருசு எதுன்னு அம்மா தான். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறது. இந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன உடனே அந்த பூதன் தரிசனம் அதை கொடுத்தது சொன்னது ரொம்ப, நான் கேட்ட கேள்வி கரெக்டாக பதில் சொல்லிட்டப்பா, உனக்கு ஒரு வரம் தரேன், எல்லாரையும் நான் எழுப்புறதா இல்லை, ஒருத்தனை நான் உனக்கு தம்பியை கொடுக்குறேன், ஒருத்தனை எடுத்துக்கோ, எனக்கு நக்குலனை கொடுங்க. நக்குலனை கொடுன்னோடனே இந்த பூதம் சிரிக்கிறது. கொஞ்சம் மேலே மூளை இருக்கா அவனுக்கு. அர்ஜுனனை நீ திருப்பி எடுத்துட்டேன்னா மகாபாரத யுத்தத்தில் யூஸ் ஆகும், பீமன் எடுத்ததாவது கொஞ்சம் யூஸ் ஆகும், சகதேவனாவது ஐடியாவது கொடுப்பான். ஒன்றுக்கும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லே, பார்க்கறதுக்கு நல்லா அழகாக சுந்தரமாக போயின்னு இருப்பான் நகுலன். அவனை போய் நீ கொண்டான்னு கேட்குறியே, ஒருத்தனை திறன்னா ஒரு நல்ல ஆளாக சேர்த்து தேர்ந்தெடுக்க மாட்டேன், நகுலனை போய் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னு. அதுக்கு அந்த தர்மபுத்திரர் சொன்னார், எங்கள் அம்மா குந்தி அம்மாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு மூத்த பையன் நான் இருக்கேன், என்னுடைய சின்னம்மா மாதிரி அம்மாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு அவள் 2 குழந்தைகளை, நகுலன் மூத்தவன், அம்மாவுக்கு சம்ஸ்காரம் கரெக்டாக நடக்கணும், அதுக்காக தம்பியை மூத்த பையனை கொடுங்க நக்குலனன். அந்த தர்மதேவதை கொக்காரது தர்மதேவதை தான் உடனே பிரத்யட்சமாக எடுத்து, அப்பா நான் உன் தர்மத்தில் நானே தோத்துட்டேன்ப்பா, எல்லாமே எழுப்பி விட்டுறேன், சரி சந்தோஷமாக இருக்குது, இன்னும் என்ன வரம் கேட்குறேன், என்ன வரம் வேணும் அப்பயும் கேட்டார். என் புத்தி எப்போதும் தர்மத்திலேருந்து மாறாமல் இருக்கணும்னு வரம் கொடுக்கணும்னு வாங்கிட்டு போனான். இதில் ஆச்சரியமான சரித்திரம். சொல்ல வந்த விஷயம், ஒரு ஆபத்து வரத்துக்கு, ஒரு பணம் இருந்தால் தானே ஆபத்தில் ஹெல்ப் ஆகணும்னு சொன்னால் கூட, ஆபத்து வரத்துக்கு முன்னாடியே பகவான் காப்பாற்றுறார். இந்த பூதங்களை பூதம் இவனை அடிக்க வரதுக்கு முன்னாடி இவாளை ஒரு விதமாக அவளை போகிற மாதிரி பண்ணி காப்பாற்றி எல்லாம் பண்ணுறார். அதனால் லவ நிமிஷார்த்தமபியஸ்த வைஷ்ணவாக்ரியா பகவத ஒரு விக்ரமாங்கிஷாக்கா. அந்த பாகவதாளுக்கு தாபமே கிடையாது. 3 விதமான தாபம் சொல்கிறாளே, த்ரிவித தாபாசி ஹாரக हे गुरुपाय भव सिंधु सीतारक हे गुरुपाय. 3 விதமான தாபம், ஆத்தியாத்மிகம், ஆதிதெய்வீகம், ஆதிபௌதிகம் சொல்லுவாரே, அந்த தாபங்கள்லாம் இவாளுக்கு கிடையாது. ஏண்டா சூரிய தாபம் சந்திரோதயம் ஆயிடுச்சுன்னா போயிடும். அது மாதிரி இவா பாகவதாளுக்கு ஒரு சந்திரன் இல்லையா, 10 சந்திரன் அடிக்கிறதான் பிரகாசம். பகவத ஒரு விக்ரமாங்கிரி சாக்கா நகமணி சந்திரிகையா நிரஸ். திருவிக்கிரமனுடைய காலை தூக்கினாரே, அந்த திருவிக்கிரமன் காலை தூக்கினதில் அதை இன்னும் அழகாக சொல்லுவாள். அந்த சந்திரன் வந்து இப்படி பெருமாளை பார்த்தானா, நான் தான் ரொம்ப அழகுன்னு நினச்சிட்டு, இங்கே வந்து பார்த்தா பெருமாளுடைய அழகை பார்த்துட்டு சந்திரன் பார்த்தா, நான் இருந்து என்ன பிரயோஜனம், இனிமேல் நான் என்ன ஜனமே என்னை யாரும் பார்க்க மாட்டா, தற்கொலை பண்ணிக்கலான்னு சந்திரன்ட்ட வாரம் மாலையில் மேலேருந்து கீழே விழுந்து 10 துண்டாக உடஞ்சி போயிட்டான். உடஞ்சி போனவொடனே பகவான் சொன்ன, நீ கவலைப்படாத, ஒன்று நான் வச்சுக்கிறேன்னு தன்னுடைய 10 சரணத்துலேயும் நகமணி சந்திரிகை, அந்த உடஞ்சி போன சந்திரன் அப்படி ரவுண்டாக ஒட்டி வச்சுருந்தாராம். அதனால் நகமணி சந்திரிகையான்னு, நகமணி சந்திரிகையா நிரஸ்ததாபி. அந்த பெருமாளுடைய இந்த சரணம்
அது திருப்பதியில் கிட்டக்க அந்த அபிஷேகம் பண்ணும்போது அதை போய் பார்த்தா தான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் புரியும். சில பெருமாள் கிட்டக்க போய் பார்த்தா அந்த நக்கமணி சந்திரிகையா நிரஸ்த தாபே, அவருக்கு எந்த தாபமும் கிடையாது. கிருஷ்ணச்சந்திரன் ஹிருதயத்தில் இருக்கிறதுனால கதம் ஹிருதி கதம் உபசீததாம் புனஸ்த பிரபவதி சந்திர ஜீவோதிதே அர்க்க சந்திரன் உதயம் ஆகிட்டானா அர்க்க தாபம் சூரிய தாபம் இருக்குமோ? இங்கே என்னடா கிருஷ்ணச்சந்திரனுடைய 10 சரணத்திலேயே உள்ள அந்த நகமணி சந்திரிகை ஹிருதயத்தில் எப்பொழுதும் இருக்கும்பொழுதும் இவன் இந்த பாகவதாருக்கு தாபமே கிடையாது, எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பான். அப்புறம் கடைசி ஸ்லோகம் ஹரியுடைய உதயத்தில் விசிருஜதி ஹிருதயம் நயஸ்ய சாட்சாத் ஹரிரவசாபிகிதோப்யகௌகநாசக பிரணயரசனயா திருதாங்கிரி பத்மகா சபவதி பாகவத பிரதான உக்தா. யார் சிறந்த பாகவதன்னா, எப்பொழுதும் பெருமாளையே யார் தியானம் பண்ணிட்டு இருக்கானோ அவன் சிறந்த பாகவதனான்னா இல்லேன்னு விட்டார். எப்பொழுதும் பெருமாளை தியானம் பண்ணவன் சிறந்த பாகவதன் இல்லையா? எப்பொழுதும் யாரை பெருமாள் தியானம் பண்ணிட்டே இருக்காரோ, யாரை பெருமாள் தியானம் பண்ணிட்டு இருக்காரோ அவர் தான் சிறந்த பாகவதன். எப்பொழுதும் ஹிருதயத்தில் பகவானை வச்சிருக்கிறவன் பாகவதன் சிறந்த பாகவதன் சொல்ல முடியாது. யாருடைய ஹிருதயத்தை விட்டு போக மாட்டேன்னு பகவான் உட்கார்ந்து இருக்காரோ, பேரே உரைகின்ற பிரான் இன்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படிங்கிறார் ஆழ்வார். திருப்பேருக்கு இந்த பக்கம் இருக்கு, அப்போ கூடத்தான் அவர் என்ன பண்ணார்னா பேரே உரைகின்றவன்றான். இந்த பெருமாள்லாம் க்யூவில் நிற்கிறார். ஸ்ரீரங்கம் பெருமாள், பெரிய பெருமாள் இருக்கார், அதுக்கப்புறம் திருக்கோஷ்டியூர் பெருமாள் இருக்கார், மதுரை அழகர் இருக்கார். இவெல்லாம் தாண்டி தானே வரணும். இவெல்லாம் க்யூவில் நிற்கும்பொழுது அவெல்லாம் ரொம்ப நாளாக நிற்கிறான். இவர் வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கார். இன்றைக்கி வந்து க்யூவில் நிற்கக்கூடாதோ, முன்னாடி வந்து நிற்கிறார். பேரே உரைகின்றான் இன்று வந்து அவெல்லாம் ரொம்ப நாளாக நிற்கிறார். இந்த நம்மாழ்வாட்ட பாசுரம் வாங்கிக்கணும்னு அவெல்லாம் க்யூவில் அவெல்லாம் மங்களாசாசனம் வாங்கிக்கணும் எல்லா பெருமாள் க்யூவில் நிற்கும்பொழுது இந்த அப்பா கூட என்ன பண்ணார், அவர் முன்னாடி வந்து நிற்கிறார். அவர் இன்னைக்கு வந்து வேறேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். உழுக்க வந்து பூந்து அடைச்சி நிற்கிறார். வேற பெருமாளுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறார். வேற ஆசைகள்லாம் இல்லை, வேற பெரிய பெருமாளுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறார். அப்படி என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு சொல்கிறார் பாருங்க. அது மாதிரி பாகவதார் ஹிருதயத்தில் போய் இப்படி பகவான் அப்படி உள்ளுக்குள்ள ஒட்டின்றான். அங்கே வந்து போக மாட்டேன்னு. ஏன்னா பாகவத்தில் பாத்ம புராணத்தில் மகத்தில் ஹரிரபி நிஜலோகம் சர்வதாதோ விகாயே பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலிங்கிறார். ஏன்னா அங்கே பார்க்கடலில் ஒரே தூக்கி போடுறது, இந்த அலை அடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. தூக்கம் சரியாக வரமாட்டேங்குது. திடீர்னு ரொம்ப குளிர்றது, திடீர்னு ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இந்த ஆழ்வார் ஹிருதயருக்கு ரொம்ப கிளைமேட் ரொம்ப அனுகூலமாக இருக்குது. ரொம்ப சூடாகவும் இல்லை, ரொம்ப ஹீட்டாக ரொம்ப ஜில்லுன்னு இல்லை. அதனால் அதை விட்டுட்டு அந்த பாம்பை அங்கே படுக்க தனியாக படுக்க பாம்பு படுக்கையை விட்டுட்டு இங்கே என் ஹிருதயத்துக்கு வந்துவிட்டாங்கிறான். அப்படி உத்தம பக்தருடைய ஹிருதயத்தை விட்டு போக மாட்டேன்னு பகவான் இருப்பான்னா அதுக்கு பல பக்தருடைய சரித்திரம் இருக்குது. பண்டரிபுரத்தில் சாவுத்தாமாலின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு என்னடா நான் பெருமாளுக்கு மாலை கட்டி சமர்ப்பிக்கிற கைங்கரியம், அவருக்கு வேறு ஆசையே இல்லை. இப்போ மாலை இன்றைக்கி வந்து ஆஷாட ஏகாதசி. ஆஷாட ஏகாதசி இன்னைக்கு பெருமாளை பார்க்க போக வேண்டாமா பண்டரிநாதனை, வேறு அங்கே பண்டரிநாதனை பார்க்க போகல. இன்றைக்கி நிறைய பாகவதால் வருவா, எல்லா மாலையும் கட்டி கொடுத்தா தான் அந்த மாலையை பாண்டவர்களை போட்டு நீ பாகவதாருக்கும் போடுவா. அதனால் உட்காந்து ஒரு பாட்டு பஜனை பண்ணிட்டே மாலை கட்டிருக்கார். பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரி பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரி பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரி பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரி 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 பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா. பஜனை பண்ணி மாலை கட்டின்னு இருக்கா. அங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்கா. எல்லாருக்கும் மத்தியில்
நாமதேவ தான் கீர்த்தனம் பண்ணார். நாம்தேவ் கீர்த்தன் கரி பிரேம பரநாத் பாண்டுரங்கா. எல்லாம் பஜனை நடந்துட்டுருக்கு. பாண்டுரங்கனுடைய பஜனை பன்னெண்டில் ஒரு நடுவில் குதிச்சுட்டே இருந்த பாண்டுரங்கன் நைஸாக அப்படியே கிளம்பி போகிறான். அதை கவனிச்சுட்டார் நாமதேவரும் ஞானேஸ்வரரும். பாக்கி பேர்லாம் விக்கிரகத்தை தானே பார்க்குறா, சைதன்யத்தை பார்க்குறாவா. பாண்டுரங்கன் எங்கேயோ கிளம்புறானேன்னு என்ன பண்ணினா, கூட இருக்கிற பாகவதாக்கையில் தம்புராவை கொடுத்து கொஞ்சம் நீங்கள் லீட் பண்ணுங்க, நான் அதை வந்துட்டேன்னு இந்த நாமதேவரும் ஞானேஸ்வரரும் கிளம்பி அந்த பாண்டுரங்கன் பின்னாடியே ஓடுறான். பின்னாடி 2 பேர் வரானோடனே இன்னும் வேகமாக ஓடுறான் பாண்டுரங்கன். இவாளும் ஓடுறதா இல்லைன்னு பின்னாடியே துரத்தையும் வரான். ஏன்னா இங்கே லட்சக்கணக்கான பாகவதால், ஏன்னா இன்னைக்கு பண்டிகத்தில் அந்த ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இருப்பாள். எல்லாருக்கும் க்ஷேத்திரத்துக்குள்ளே வர முடியாதுன்னு பெருமாள் என்ன பண்ணுறாங்க, பாண்டுரங்கன் அந்த கோபுரத்தில் ஏறி நின்று எல்லாரையும் அவர் பார்த்துருவாராம். இன்றைக்கும் அந்த சம்பிரதாயத்தில் என்னன்னா, அந்த மகாராஷ்டிரா மினிஸ்டர் ராஜா தான் அன்றைக்கி முதல் பூஜை பண்ணணும். சில சமயம் அந்த கம்யூனிஸ்டுக்காரன் ராஜாவாக வந்தால் கூட அவனுக்கு சொல்லி அவனுடைய பரம்பரையில் ஒருத்தர் அங்கே பூஜைக்கு அவள் தான் ஃபஸ்ட்டு பூஜை. அதனால் இன்றைக்கி எல்லாம் இவாளெலாம் காத்துட்டு இருக்கும்போது அவளை விட்டுட்டு எங்கேயோ போகிறானே பாண்டுரங்கன். அப்படி இவாளை இத்தனை பேரை விட்டுட்டு வசதியாக யார் இருக்கா, அவன் யாருன்னு பார்க்கணும் இவாளுக்கும் ஆசை. பின்னாடியே போகிறான். போனால் இந்த சாமதாமலை தோட்டம் போட்டு மாலை கட்டின்னு இருக்கார். அந்த படலை தொடர்ந்தது உள்ளுக்குள்ளே போயிட்டான் பாண்டுரங்கன். இவாளும் பின்னாடியே வரா. ஓடி வந்த பாண்டுரங்கன், சாமதாமலை என்னென்ன 2 பேர் என்னை துரத்தின்னு வரா, பிடிக்கிறதுக்கு என்னை எப்படியாவது என்னை ஒழிச்சு வச்சுக்கோன்னு. அவர் ஞானி. அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறப்ப நான் எங்கே ஒழிச்சு வைக்கிறது, ஏதோ ஒரு இடத்துல இருக்கான், ஒரு இடத்துல இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்கலாம். எல்லா இடத்துலையும் இருக்க எங்கே எடுத்து ஒழிச்சு வைக்கிறது. இதுவரை இப்போ வேதாந்தம் தான் பேசலாம், இப்போ டைம் இல்லை. முதல்ல என்னை எப்படியே எங்கேயாவது ஒழிச்சு ஒழிச்சு வைக்கணுன்னே சொன்னால் என் ஹிருதயத்தில் போய் உட்காந்துட்டு விட்டான். ஹிருதயத்தில் உட்காந்துனோடனே அவனே மாலை கட்டின்றதுவன் டபான்னு மாலை கட்டினது அப்படியே விட்டான். பத்மாசனம் போட்டு உட்காந்துட்டான். அவன் ஹிருதயத்தில் போய் உட்காந்துட்டார் பாண்டுரங்கன். இந்த நாம உழுக இங்கே தான் பாண்டுரங்கன் வந்தான்னு ஒரு செடியாக போய் தேடுறார். இந்த செடிக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கானா, அந்த செடிக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கானா, செடியாக தேடுறார். அங்கே குளத்தில் எங்கேயா இருக்கானா சொல்லிட்டு போனவன் என்ன சொல்லிட்டு போனான், தாகமாக இருக்குது, இங்கே போய் குடிச்சிட்டு ஜலம் குடிச்சிட்டு வர என்ன சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போனான். தோட்டத்துக்குள்ளே போனவன் வரவே இல்லைன்னு தான் பின்னாடி வராவா. ஜலம் குடிக்க குளத்துக்கு போகிறான். குளத்தில் பார்த்தா குளத்துலையும் காணும். தேடிகிட்டே வந்தால் மாலை கட்டியிருந்த சாமதாமலை இப்படி தியானத்தில் இருக்கிறத கவனித்தார் ஞானேஸ்வரர். இவர் ஞானியாக இருக்கிறதுனால கண்டுபிடிச்சிட்டார். அவர் என்ன சொன்னார், நாமதேவா நம்ம பாண்டுரங்கனை வந்தால் முழுங்கிட்டான்னு உடனே அவருக்கு கோபம் வந்துடுத்து. நாமதேவருக்கு அந்த செடி கொத்துறதுக்கு ஒன்று வச்சிருப்பா, அதை எடுத்துட்டார். என்னடா அது, என்னோட பாண்டுரங்கனை முழுங்கினியா அப்படின்னு அவனை அடிக்க வந்தோடனே நாமதேவா அடிக்காததோ வந்துவிட்டேன்னு அப்படின்னு பாண்டுரங்கன் தொப்புனா அவர் ஹிருதயத்திலேருந்து வெளியில் வந்தானான். ஏண்டானா எல்லாரும் பெருமாளை தியானம் பண்ணணும், கஷ்டப்பட்டு அவளை கூப்பிடுவா, கஷ்டப்பட்டு தியானம் பண்ணுவா. இங்கே இருந்தால் நான் பெருமாள் தானே ஆசைப்பட்டு அவன் ஹிருதயத்தில் போய் உட்காந்துருந்தானான். அதுதான் சாவதாமை விசிறிஜதி ஹிருதயம். இவன் ஹிருதயத்தை விட்டு போக மாட்டேன்னு தான் ஆசைப்பட்டு பாண்டுரங்கன் அவர் ஹிருதயத்துக்கு போனான். அதே மாதிரி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் குருகை காவலப்பர்னு அவர் பெரிய யோகி. அவர் தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கார். அவர் தியானத்தில் இருக்கும்பொழுது தேவர்கள்லாம் கூப்பிட்றா, தேவாதி தேவா அப்படின்னு அவெல்லாம் தேவர்களை 33 கோடி தேவர்கள் க்யூவில் வரிசையாக மாற்றி கூப்பிட்றா. இந்திரன் சந்திரன் வருணன் வாயு கூப்பிட்றா. திரும்பி அசையவே இல்லை பெருமாள். இந்த பக்கம் தீட்சிதாலாம் யக்ஞேஸ்வரா அப்படின்னு அவா கூப்பிட்றா. இப்படி பல பேர் கூப்பிட்டாலும் பெருமாள் அசையவே இல்லை. கடையில் தேவியே வந்தாலாம், சாட்சாத் மகாலட்சுமி தாயாரே ஆளுங்க பண்ணிண்டு கொஞ்சம் அங்கே வாங்க, இங்கேயே இவருடைய ஹிருதயத்திலே இருக்கே கொஞ்சம் அங்கே வாங்கோன்னா அவர் சொல்லிட்டார், நான் அங்கே வரதா இல்லை, உனக்கு நான் வேணும்னா நீ என் கூட இங்கே இருந்துட்டான். இவர் ஹிருதயத்தில் இருந்துட்டான். ஹிருதயத்தில் இருந்தோடனே தேவி பிராட்டி கூப்பிடாம கூப்பிட்டும் பெருமாள் அசையாமல் அப்படியே இருக்காராம். விசிறிஜதி ஹிருதயம். அப்போ 2 பேரும் அங்கே வரா. 2 பேர் வந்தோடனே அந்த உள்ளுக்குள்ளே இருந்த அந்த பெருமாள் என்ன பண்ணார், மெதுவாக எழுதுண்டு அந்த தோலை பிடிச்சிட்டு இப்படி எட்டி பார்த்தாராம். எட்டி பார்த்த உடனே இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. உடனே கண்ணை திறந்தார். யாராவது சொட்டை குலத்தோர் இங்கே வந்திருக்காளா, அவள் நாத்தமடிகள் பரம்பரையில் அவள் யாராவது இங்கே வந்திருக்காளான்னு விசாரித்தார். ஏன் விசாரித்தாருன்னா, வேற யார் தேவர்கள் கூப்பிட்டா அவள் கூப்பிட்டு எட்டி பார்க்காத பெருமாள், தாயார் கூப்பிட்டு எட்டி பார்க்காத பெருமாள் இப்படி கிளம்பினார்னா அந்த பரம்பரையில் ஒரு பாகவதால் யாராவது வந்தால் தான் பெருமாள் எட்டி பார்ப்பார் என் ஹிருதயத்தை விட்டு. அப்படியே விசிறிஜதி யாருடைய ஹிருதயத்தை விட்டு போக மாட்டேன்னு பெருமாள் உட்காந்துருக்காரோ அவள் தான் உத்தம பாகவதா. உண்மையிலே என்னடான்னா பெருமாள் இங்கே சொல்கிறார்,
பிரணயரசனையா திருதங்கிபத்மஹ சபவதி பாகவத பிரதான உக்தா. அவன் என்ன பண்ணுறான், பிரேமைங்கிற பாசத்தினால கட்டி போட்டுட்டான். பிரணயரசனையா திருதாங்கி பத்மஹா, அந்த பாசம் அவளோட தான்னா, அவளோடது இல்லை, பெருமாளோடது தான். இதுக்கு அண்ணா தான் இதுக்கெல்லாம் வியாக்கியானம் சொல்ல முடியும். அதை அப்படியே சொல்கிறேன். இந்த யானை கட்டுறவனுக்கு யானை கட்டக்கூடிய சங்கிலிகளை தூக்க முடியாது, யானை காலையும் நகர்த்த முடியாது. இந்த யானை என்ன பண்ணும், தன்னை கட்டக்கூடிய சங்கிலியை அதுவே தூக்கிட்டு வரும். எந்த தூணில் கட்டணுமோ அந்த தூண்கிட்ட தானே காலையும் வைக்கும். அப்புறம் அந்த சங்கிலி தன் காலில் தானே அது தானாக சுற்றிக்கும். இப்படி சுற்றின்னு தும்பிக்கையெல்லாம் சுற்றிட்டு ரெண்டையும் சேர்த்து விடும். அப்புறம் இந்த யானை பார்க்க என்ன பண்ணுவான், அவன் இத்தினூண்டா ஒல்லியாக இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், அந்த குச்சியை கூட அவனால் தூக்க முடியாது. அவன் அதை பூட்டை போட்டு நான் தான் யானையை கட்டி நின்று நிற்பான். இந்த யானையை கட்ட முடியுமோ? இன்றைக்கி காலம்பரை பார்த்தேன், குளிக்க போகும்போது ஓட்டத்தை கொடுத்து ஜலத்தை பார்த்தா உற்சாகமாக, இவன் இன்னும் யானைங்க அதுதான் கேட்கல. அது நினச்சா போனால் அப்படி தான் அடங்கிட்டு இருக்கே தவிர, ஏதோ சத்தியத்துக்கு கேட்டுப்பட்டு இருக்கே தவிர அது யாராலையும் அடக்க முடியாது யானையை. அது மாதிரி யானை தான் பெருமாள், இல்லையா யானை. அந்த யானையாக இருக்கிற பெருமாள் என்ன பண்ணுறார், அந்த யானை தானே சங்கிலியை கொண்டு வர மாதிரி அந்த பிரேமம், அந்த பக்திங்கிற பாசத்தை கயிறை அவரே நமக்கு கொடுக்குறாராம். அவரே கொடுத்தது மாத்திரம் இல்லை, அவரே காலை கொண்டு அந்த தூணில் வைக்கிற மாதிரி அவரே ஹிருதயத்தில் நம்ம ஹிருதயத்தில் அவரே காலை கொண்டு வைக்கிறான். வச்சுட்டு கடைசியில் என்னடா அவரே எல்லாம் கட்டுறதுக்கு ஏற்பாடும் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன சொல்கிறான்னா, ஏன் பக்தன் என்ன கட்டி போட்டுவிட்டான்னு பெருமையை நமக்கு கொடுக்குறான். பண்ணினது முழுக்க அவரா. பிரணய ரசனையா திருதங்கி பத்மஹா சபவதி பாகவத பிரதான முக்தா. இப்படி இருக்கிறது தான் சிறந்த பாகவதன். யாருடைய ஹிருதயத்தை விட்டு போக மாட்டேன்னு பெருமாள் இருக்காரோ, பெருமாள் யாரை தியானம் பண்ணிட்டு இருக்காரோ அவள் தான் உண்மையான பாகவதர். சைதன்யத்தையே கேட்டான், சிறந்த பாகவதர் யாருன்னு கேட்டார். பாகவதர் யார் கேட்டால், ஜென்மாவில் ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொன்னால் போகிறோம் அவன் பாகவதன் விட்டார். ஜென்மாவில் ஒரு தடவை சொன்னால் போருமா புரியுமாச்சே அப்படின்னு நினச்சிருந்தார். அப்படி அடுத்த தடவை வந்து கேட்டார் சைதன்ய தேவர்கிட்ட, பாகவத லட்சணம் என்னன்னு. ஜென்மாவில் ஒரு தடவை சொன்னால் பாகவதன் சொன்னவர், ஜென்மா முழுக்க நாமம் யார் சொல்கிறானோ அவன் பாகவதன். பாகவத் தரன், பாகவதன் பாகவத தரன் தமன் இருக்கு, மத்தியமன் உத்தமன். ஜென்மா முழுக்க நாம சொல்லிட்டே இருக்கிறவன் பாகவத தரன்னா. 3ஆம் வருஷம் வந்து ஒவ்வொரு ஜெகநாத யாத்திரைக்கு அவள் வருவாள் நவத்வீபத்துலேருந்து பக்தாலாம். அப்படி வந்து 3ஆவது வந்து கேட்குறா. இப்பயும் அதே கேள்வி தான் கேட்டாள். ஒரு வருஷம் ஒரே கேள்வி தான், என்ன பாகவத லட்சணம் என்னன்னு. இது சொல்லும்போது இன்னொன்று ஞாபகம் வருது. ஒரு மாமி அண்ணாட்ட டைரி கொடுத்தா, இதான் எழுதி விடணும், கிருஷ்ண பக்தி உண்டாகும்னு எழுதி கொடுத்தா அண்ணா. ஒரு வருடம் கழிச்சு மறுபடியும் அந்த மாமி வேறு டைரி கொண்டு வந்தால் அதுலேயும் கிருஷ்ண பக்தி உண்டாகும்னு எழுதினான். அந்த மாமி தைரியமாக கேட்டால், போன வருஷம் இதுதான் எழுதினேன், இன்னும் ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் கிருஷ்ண பக்தி வரலையா? கிருஷ்ண பக்தி உண்டாங்க, திருப்பி அதே தானே எழுதியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் அண்ணா அதுக்கு அழகாக பதில் சொன்னான், நானே இப்படி எனக்கே கிருஷ்ண பக்தி இன்னும் வரலை, இப்படி கிருஷ்ண பக்தி உண்டாகணும்னு எழுதிகிட்டே இருந்தால் ஒரு நாளைக்காவது நமக்கு ஒருமையாக தான் எழுதிட்டு இருக்கேன்னு அப்படி சொல்லிட்டான். அதுதான் பாகவத லட்சணம். இப்படி வேறு எப்படி சொல்கிறது? அதனால் இங்கே இப்போ என்ன, யாரை இப்போ ஜென்மாவில் ஒரு தடவை சொன்னால் அவன் பாகவதன், ஜென்மாவுக்கு நாம சொல்லிட்டு இருக்கிறது பாகவதரன். அப்புறம் 3ஆம் வருஷம் வந்து கேட்டால் அதே கேள்வி, பாகவத லட்சணம் என்னென்னு. யாரை பார்த்தவொடனே எல்லாரும் நாம சொல்கிறாளோ அவள் பாகவத தமன். சைதன்யனுடைய சரித்திரம் அப்படி தான். அண்ணா சரித்திரம் பாக்கி டேரத்தில் நாம சொல்ல மாட்டோம், ஆனால் பார்த்த உடனே நான் ராம தானா வாயில் வந்துடும், அது உள்ளே என்ன இல்லாமல் பேசிகிட்டு இருப்பான். யாரை பார்த்த உடனே யாருக்கு நாமம் வருதோ அவெல்லாம் உயர்ந்த பாகவதால். இந்த பாகவத லட்சணத்தை சொல்லி ஹரியங்கிற யோகீஸ்வரர் முடித்தா. இப்போ பரீட்சித்து இந்த ராஜோவாஜான பரீட்சித்து நினைச்சுருந்தேன். இந்த ராஜா வந்து விதேக ராஜா. அந்த விதேக ராஜா அந்தரிக்ஷர் என்பவர்கிட்ட கேள்வி கேட்குறான். 3வது அத்தியாயம். பரஸ்ய விஷ்ணோரீசஸ்ய மாயினாமபி மோகினீம் மாயாம் வேதுமிச்சாமோ பகவந்தோ ப்ருவந்துனஹ. எல்லா மாய பண்ணுறவாளையும் மோகிக்க வைக்கிறது பகவானுடைய மாயை. மாயைக்கு ஏன்னா பகவானுடைய மாயைக்கு அவனை இவனை மோகிக்க வச்சா பெருமை இல்லை. அதனால் தேவி புராணத்திலே சொல்கிறார், மார்க்கண்டேய புராணத்தில் சொல்கிறார், ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹிதா பலாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி அப்படின்னா. அவளை மோகிக்க வைக்கிறது ஆச்சரியம் இல்லை. ஞானினாமபி பெரிய பெரிய ஞானிகளையே மோகிக்க வைக்கும். ஞானினாமபி சேதாம்சி
தேவி பகவதி கிசா, அப்பேற்பட்ட பகவதி பாக்கியெல்லாம் தானாவே மாயில வந்து விழுதுடுறா. இவாளை எப்படி ஞானிகளாக இருக்காளே அவளை போய் இவ போறாளாம், போய் பலால் ஆகிருஷ்ய மோகாய ஏதாவது ஒரு மோகத்தை கொண்டு முடிச்சு தள்ளிடுவான். அதனால தான் அவளுக்கு மகாமாயா பிரயச்சதி. அதான் தேவியை பிரார்த்தனை பண்ணினா கோபிகைகள்லாம். காத்யாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம் மே குரு தே நமகா. அவர் ருக்மிணியும் பிரார்த்தனை பண்ணினான். நமஸ்யே த்வாம்பிகே பீக்ஷ்ணம் ஸ்வசந்தானயுதாம் சிவாம் பூயாத் பதிர்மே பகவான் கிருஷ்ணகா ததனுமோததாம். ஏன்னா ஒன்றும் போர்வையை போத்தின்னு இருக்கார் பெருமாள். அந்த போர்வை தான் மாயை. ஒரு ரெண்டே விஷயந்தான். சில சமயம் தானே அந்த போர்வை விலகினா பெருமாளை பார்க்கலாம், இல்லை பெருமாளே போர்வையை தயத்தின்னு போத்தின்னு இருக்கிற அந்த போர்வையை விலக்கிண்டு முகத்தை காட்டினா தான் உண்டு. போத்தின்னு இருக்கிறவனுடைய போர்வை தானாக விலகணும். சில சமயம் அந்த மாயை தான் போர்வை போத்தின்னு இருக்கு. சில இப்போ பெருமாளுக்கு இஷ்டப்பட்டால் தானே போர்வை விலக்கிண்டு தரிசனம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அது மாதிரி இந்த எல்லாரையும் மாயினாமப்பி மோகினி, பெரிய பெரிய மாயை பண்ணுறவாளையும் மோகிக்க வைக்கக்கூடிய அந்த பகவானுடைய மாயையை பற்றி சொல்லுங்கோ. உங்களுடைய வார்த்தையை கேட்டு எனக்கு திருப்தியே வரமாட்டேங்கிறது. நானு திருப்தியே ஜுஷன் யுஷ்மத்வச்சோ ஹரிகதாமிருதம் சம்சார தாப நிஸ்தப்தகா. இந்த சம்சார தாபத்தில் கஷ்டப்படக்கூடிய எனக்கு இந்த ஹரிகதையாகிய அமிர்தத்தை குடிக்கும் பொழுது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. மர்த்தியா தத் தாப பேஷஜம். பெரிய வியாதியில் இருக்கிறவனுக்கு அந்த வியாதி நீங்கக்கூடிய ஒரு மருந்து கிடச்சா அப்படி ஆனந்தப்படுவானோ அது மாதிரி இந்த சம்சார தாபத்தில் இருக்கக்கூடிய எனக்கு உங்களுடைய சரித்திரத்தை உங்களுடைய கதையை கேட்கும்போதுக்கு ஆனந்தமாக இருக்குது. இந்த மாயையை பற்றி சொல்லுங்கன்னொன்னே இவர் இல்லை என்ன மாயையை பற்றி கேட்குறாரே, மாயையை பற்றி அப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பெருமாளை பற்றி சொன்னால் கூட ஒரு என்ன சொல்லிடலாம். இந்த மாயையை பற்றி சொல்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இருந்தாலும் இந்த மாயை தான் காரியம் எல்லாம் பண்ணுறது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் அந்த மாயையினுடைய காரியங்கிறதுனால சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை இங்கே வைக்கிறார் இந்த ஒரு 10 ஸ்லோகத்தில். ஏபிர் பூதானி பூதாத்மா மகாபூதைர் மகாபுஜன் சதஜ்ய உச்சாவச்சான்யாத்யா ஸ்வமாத்ராத்ம பிரசித்தையே. இந்த பஞ்சபூதங்களாலையும் பகவான் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு நினச்சி ஸ்வமாத்ராத்ம எல்லாருக்கும் ஏன் சிருஷ்டி பண்ணணும்னா என்ன தூங்கிட்டே இருக்காள் ஜனங்கள்லாம், எல்லாம் கொஞ்சம் முழிச்சிருக்கட்டுமேனு சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தார். ஏவம் சிருஷ்டானி சிருஷ்டி பண்ண அந்த பஞ்சபூதங்களுக்குள்ள தானே உள்ளுக்குள்ள பிரவேசித்து 1 10 ஆக்கினார். ஏகதா தசதாத்மானம் விபஜே விதஞ்சுஷதே குணானு. அப்புறம் சிருஷ்டி பண்ணப்பட்ட அந்த ஜீவன் அந்த குணங்கள்லாம் சிருஷ்டி பண்ணி ஜீவனையும் சிருஷ்டி பண்ண உடனே அந்த குணத்தோட ஜீவனுக்கு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கடைசியில் என்னடா நான் தான் கர்மா பண்ணினேன், நான் தான் எல்லாம் பண்ணி அதனுடைய துக்கத்தை அனுபவிக்கிறேன் நான் தான் அப்படின்னு அந்த அவனுக்கு அதில் ஒரு மோகத்தை ஏற்படுத்திட்டான். மன்னியமான ஏற்படுத்தினாங்கிறத இவன் பந்தப்பட்டுட்டான். தானாகவே நான் தான் எல்லாம் பண்ணினேன்னு நினச்சிட்டு ஆத்மானமிக சஜ்ஜதே. அதனால் நான் கர்மாணி கர்மபிக்குருவன் சனிமித்தானி தேகவிரது ஒரு காமிய கர்மாக்கள்லாம் பண்ணி அதனால் தத்தத் கர்மபலம் அந்தந்த கர்மாபலனை அனுபவிக்கிறதுக்கு பலவிதமான சுகதுக்கங்களை அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்படி இத்தம் கர்ம கதிர்கச்சன்னு பகு அபத்ரவஹா புமானு. இந்த சிருஷ்டி எப்போ ஆரம்பிச்சுன்னு தெரியல, அதுலேருந்து சுற்றிகிட்டே இருக்கும். இப்போ இங்கே இருக்கிறதுனால என்ன தெரியுதுன்னா நீ சொல்லி பெருமாள்கிட்ட போகலேன்னு தெரிகிறது. போயிட்டேன் இங்கே திருப்பி இங்கே வந்திருக்க மாட்டோம். அதனால் ஆபூத சம்பளவாத் சர்க்க பிரளயா வசுதே அவசகா. அதனால் சிருஷ்டி அப்படி சுற்றிகிட்டே இருக்கான் அந்த ஜீவன். அப்புறம் இது சிருஷ்டியை முதல்ல ஒரு 4 ஸ்லோகத்தில் சொல்லிட்டு அப்புறம் பிரளயத்தை சொல்கிறார். தாது பப்ளவ ஆசன்னே வியக்தம் திரவிய குணாத்மகம் அநாதி நிதன காலஹா ஹிவ்யக்தாய அபகர்ஷதி. கடைசியில் எல்லாம் இந்த சூக்ஷ்ம ரூபத்தில் அடங்கிடும். இந்த மண் ஜலத்தில் கரைஞ்சிடும், ஜலம் தீயில வறண்டிடும், தீ காற்றுல அணைஞ்சிடும், அந்த காற்று ஆகாசத்தில் ஒடுங்கிடும். இதெல்லாம் வர்ணிக்கிறான். இதெல்லாம் ஒடுங்கி அதனுடைய சூக்ஷ்மத்தில் ஒன்று அடங்கி கடைசியில் இந்த பிரளயம் எப்படின்னா முதல்ல நம்ம நினச்சிருக்கோம் பிரளயம்னா ஒரு பயங்கரமாக மழை கொட்டுன்னு. இங்கே என்ன சொல்கிறா சத வருஷா கெனாவிருஷ்டி 100 வருஷம் மழை பொழியாதான். பயங்கரமான தற்கால உபஜித உஷ்ணா இருக்கா. அது பிரளய கால சூரியன்னு பயங்கரமாக கொளுத்துவார். அந்த கொளுத்துனது அங்கே சூரியன் மேலேருந்து கொளுத்துவாரா, கீழே பாதாளத்தில் இருக்காரே சங்கர்ஷண பகவான் அவர் வாயிலிருந்து தீயை கக்குவாராம். பாதாள தலமாபர் ஆரம்பிய சங்கர்ஷண முகானலா தகன் ஊர்த்வசிகோ விஸ்வக் வர்த்ததே வாயினே. இவர் வேறுப்பா தீயை
கடைசியில் மேலே சூடு கீழே இருந்து இந்த தக்த கோமய பிண்டவதுன்னு பின்னாடி சொல்கிறான். இங்கே தான் சொல்கிறா தெரியல. அப்படியே முட்டான் போடுவாளே அது அப்படி அது மாதிரி இந்த உலகம் அப்படியே இந்த சூடில் முட்டான் மாதிரி ஆகிடும். அப்புறம் பெரிய பிரளய கால காத்தடிச்சு எல்லாம் பறக்கும். அப்புறம் மழை பெய்யும் அப்படிங்கிறார். சாம்வர்த்தகோ மேககணஹா. அதனால் இந்த இது வந்து 3 லோகம் அழியிறத பற்றி தான் இதில் வர்ணிக்கிறார். புவஸ்வர் கீழே உள்ளேருந்து அந்த சுவர்லோகத்துக்கு மேலே இருக்கிறாளே மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், அவெல்லாம் அங்கேருந்து கிளம்பி பிரம்மலோகத்துக்கு போயிடுவாளாம். ஏன்னா இப்போ இங்கே ஒரு ஹோமம் பண்ணுறோம்னா அந்த அக்னி இவ்வளோ தூரம் வரும். அக்னி இவ்வளோ தூரம் வந்தால் கூட அதனுடைய காங்கருக்கு அந்த ஹீட்டு மேலே போய் தொடும். சில இடத்துல சில வைதிகால் என்ன பண்ணுவா, தெரியாதனமாக ஃபேனுக்கு கீழே செங்கலை போட்டு வச்சுருவா. வச்சுட்டா இங்கேருந்து இந்த ஹீட்டு ஏற ஏற ஒரு ஹீட்டுனால தானே ஃபேன் இப்படி சுற்றுறது. கீழேருந்து ஹீட்டு வந்தோடனே இந்த ஃபேன் இப்படி தலைகீழே சுற்ற ஆரம்பிச்சிடும் இந்த ஹோமம் பண்ணும்போது சில சமயம். ஏண்டானா அந்த ஹீட்டு மேலே அவ்வளோ தூரம் போகிறது. இவ்வளோ தூரம் தான் அக்னி எரிஞ்சால் கூட ஹீட்டு மேலே போகிறது. அது மாதிரி இந்த 3 லோகம் எரியும் போது மகர்லோகம், ஜனலோகம், தப்போலோகம் வந்து இந்த ஹீட் அடிக்கிறதுனால அங்கே இருக்க ஜபம் பண்ணுவாள். அங்கே இருக்க முடியாமல் கிளம்பி நேராக பிரம்மலோகத்துக்கு போயிடுவா. அப்புறம் மழை தாராவிற்கு ஹஸ்திஹஸ்தாபிகின்னு பெரிய மழை பெய்து எல்லாத்தையும் அழிக்கும். அதனுடைய சூட்சமத்தில் ஒடுங்கிடும். இப்படி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இது பண்ணுறது தான் மாயனுடைய காரியம். ஏஷா மாயா பகவதா சர்க்கஸ்தித்யந்த காரணி திரிவர்ணா வர்ணிதாஸ்மாபிகி கிம் பூயஸ்ரோதிமிச்சசி. இந்த மாயங்கிறது இருக்கிறத மறைச்சிட்டு இல்லாததை காட்டுறது. அது ஒரு உதாரணம். டிஃபரன் மாயைக்கு ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுவாள். யா மா சா மாயா. எது இல்லையோ அதுதான் மாயை. ரொம்ப மனசு கஷ்டப்படுறதும்பா. யாராவது டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி மனசை பார்த்துருக்காளோ, அவர் மனசை பார்த்தே மகா மோசமாக இருந்தது. இவர் பாகவதாருடைய மனசை ஆப்ரேஷன் பண்ணும்போது பார்த்தா அது கொஞ்சம் நன்னா இருந்ததுன்னு எந்த டாக்டராக சொல்லியிருக்காளோ. இடத்துல மனசே ஒன்று கிடையாது. இல்லாமே இது இவ்வளோ பாடுபடுத்துறது பாருங்க. அதே தான் மனசு தான் ஒரே டெஃபினேஷன். மாயைக்கு இவ்வளோ டெஃபினேஷன் அது இல்லை. ஆனால் அது இவ்வளோ பாடுபடுத்துறது. மாயா பகவதா சர்க்கஸ்தித்யந்த காரணி. இந்த மாயையில் எல்லா பாகவதாலுமே மாட்டின்னு இருக்கான். நாரதருடைய சரித்திரத்தை ஒன்று சொல்லுவாள். நாரதரை வந்து மாயைனா என்னன்னு கேட்டாராம். வா நம்ம போய் பார்ப்போம் காமிக்கிறேன்னு அழைச்சின்னு போனார். பெருமாள் இங்கே வான்னு அழைச்சின்னு போய் ஒரு இடத்துக்கு வந்தோன்னே இது நல்ல புண்ணியமான தீர்த்தம். உடனே நாரதர் சொன்னால் இந்த புண்ணிய தீர்த்தம் கிடைக்காது, துலாச நாடம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமாள் கிட்ட இந்தாங்கோ இந்த வீணையை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்கோ, நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு இந்த நாரதர் அந்த புண்ணிய தீர்த்தத்தில் போய் குளித்தார். குளித்த உடனே என்ன ஆகிட்டார், நாரதர் நாரதியாக போயிட்டார். ஒரு பொம்நாட்டியாக போயிட்டார். பொம்நாட்டியாக போன உடனே எழுந்து பொம்நாட்டியாக யுவத்தியாருக்கா ஒன்று அழுதுருக்கா, நான் ஒண்டியாக காட்டில் இருக்கேன்னு. இப்போ எதிர்த்தியாக அந்த பக்கமாக அந்த பக்கத்தில் இருக்க ஒரு ராஜா வேட்டையாட வந்தவன் இந்த பொண்ணை பார்த்தா, யாரம்மா நீ? நான் இங்கே இருக்கேன், ஒண்டியாக இருக்கேன், கல்யாணம் ஆகிடுச்சா? கல்யாணம் ஆகலை. அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? அந்த ராஜா என்ன பண்ணால் அவளை கல்யாணம் பண்ணிட்டு அழைச்சின்னு போனான். இந்த நாரதிக்கு குழந்தையெல்லாம் பிறந்து அப்புறம் பேரன் பேத்தி எல்லாம் பிறந்து அவளுக்கு கல்யாணம்லாம் ஆச்சு. இன்னும் எதிர்நாட்டுக்காரன் சண்டைக்கு வந்துட்டான். எதிர்நாட்டுக்கு சண்டைக்கு வந்தால் இந்த நாரதுடைய பேரன் பேத்தி அவள் புத்திரால் அவள் எல்லாரும் இந்த ராஜாவெல்லாம் சண்டைக்கு போய் பெரிய யுத்தம் நடந்து கடைசியில் எதிர்நாட்டுக்காரன் ஜெயிச்சிட்டான். இவள் குழந்தை பேரன் எல்லாம் போய் கடைசியில் அந்த ராஜா அந்த புறத்தை ஆக்கிரமிக்க ஆரம்பித்த உடனே நம்ம உயிர் தப்பினா போகணுன்னு இந்த நாரதி ஓடி வந்துட்டான். அரண்மனையிலேருந்து ஓடி வந்தால் மறுபடியும் இந்த காட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட. அப்போ அங்கே ஒரு பெரியவர் இருந்தார். என்னம்மா ரொம்ப கஷ்டப்படுறேன், குடும்பத்தில் என் பொண்ணு போயிட்டான், பையன் போயிட்டான், அவள் போயிட்டா ஒண்டியாக கஷ்டப்படுறேன். இது புண்ணியத்தெல்லாம் இதில் கொஞ்சம் குளிச்சா அவன் பாவம் எல்லாம் கஷ்டம் நீங்கிடும், இதில் போய் குளின்னு சொல்ல நாரதி போய் குளித்தான். குளிச்சு எழுதுன்னு பார்த்தா நாரதராக ஆகிட்டார். பெருமாள் வீணியை வச்சுருக்கிறார். எத்தனை நேரமாக நான் நிற்கிறது, என் கையில் வீணியை கொடுத்துட்டு குளிச்சுட்டு வரேன்னு போனேன், எங்கே காணும்? பெருமாளே போகிறோம் ஓ மாயையை பார்த்தது. இந்த கொஞ்சம் நேரம் குளிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. நான் நாரதியா போய் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அவா போய் இவா போய் இவ்வளோ ஒரு க்ஷணத்தில் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுச்சு. ஆனால் இவ்வளோ அனுபவம் வந்துடுச்சு. சொப்னத்தில் பார்க்கறது தான். சொப்னத்தில் போலீஸ்காரன் போட்டு அடிக்கிறான், ஐயோ நான் கத்துறான், கத்தி கண்ணீர் விடுறான், வேர்த்து கொட்டுறது. சொப்னத்தில் அப்படியே அந்த அனுபவம் இருக்குது. அடிக்கிறான்னு கத்துவான். கத்தும்பொழுது அவத்து மாமி 2 அடி அடிச்சு, என்ன கத்துறல எழுந்துருங்க, இல்லை போலீஸ்காரன் அடிக்கிறான், நான் தான் அடிக்கிறேன் எழுந்துருங்க. அப்போ அடிக்க அல்ல வேற நீ தானா? நான் வந்து போலீஸ்காரன் 4 பேர் லத்தி சார்ஜ் பண்ணுற மாதிரி சொப்பனம் பார்த்து இப்படி அந்த சொப்பனத்தில் அந்த அனுபவம் வந்துடுது பாருங்க ஒன்று. அந்த ஆனால் வேர்த்து கொட்டிடுறது.
சொப்னம் துக்க சொப்னத்தில் எதுவாக சுக சொப்னத்துலேயே அது மாதிரி ஒருத்தன் ஸ்திரீயோடு இருக்கான்னா அந்த அனுபவத்தில் அந்த வெளியில் வந்துடுறது. அப்போ அந்த சொப்பனத்தில் அது இல்லாத போனாலும் இல்லாததுலேருந்து ஒரு ஒரிஜினல் வந்துடுறது. அதுதான் இந்த இல்லாத மாயையிலேருந்து இந்த இல்லாதவங்க இருக்கிற பெருமாளை நம்ம அடைஞ்சிட வேண்டியது. அதுதான் அதுக்கு தான் இந்த மாயை எதுக்குடான்னா மாயினால சிருஷ்டி இந்த சிருஷ்டி இல்லாத சிருஷ்டி தான். ஆனால் இதனால ஒரு ஒரிஜினலை பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை பண்ணுறான். இதுதான் ஏதாவது கேட்கணுமா என்று கேட்க போகிறோம். டாபிக் மாயையை பற்றி போகிறோம். இந்த மாயையிலேருந்து தாண்டறதுக்கு வழியை சொல்லுங்கோ என்று கேட்குறார். யதீதாம் ஐஸ்வர்யம் மாயாம் துஸ்தராம் அகிருதாத்மபிகி. மனசை ஜெயிக்காதவளால் இந்த மாயை தாண்ட முடியாது. அதை ஈஸியாக ஸ்தூலதியாக நாங்கள்லாம் வெளியில் தான் பார்க்குறோம். சூட்சம திருஷ்டியில் பார்க்குறவாளுக்கு பந்தப்பட மாட்டான். எல்லாத்தையும் சூட்சமாக பார்க்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தூல திருஷ்டியாக இருக்கிற எங்களுக்கு ஈஸியாக இந்த மாயை தாண்டதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன். பரந்தியஞ்சா ஸ்தூலதியா மகர்ஷே இதமுச்சியதாம். இந்த மாயை தாண்டதுக்கு ஒரே வழி என்னன்னா குருநாதரை பிடிச்சிக்க வேண்டியது. தஸ்மாத் குரும் பிரபத்யேத ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம். குருவை ஆசிரியக்கணும்னு சொல்கிறா. மேலே அவர் சொல்லக்கூடிய மாயை தாண்டதுக்கு குருவை ஆசிரியத்துலேருந்து எப்படிலாம் ஒரு குருகுலத்தில் ஒருத்தர் எப்படி நியமத்தோடு இருக்கணும், அப்புறம் அவனுக்கு எப்படி பக்தி ஏற்படும் என்பதெல்லாம் அழகாக வர்ணிக்கிறார். அதை நம்ம நாளைக்கு விஸ்தாரமாக கேட்போம். இப்போ ஒரு கீர்த்தனை சொல்லி இருக்கிறோம். சுந்தர நந்த முகுந்தா ஹரிநாராயண கோபா. சுந்தர நந்த முகுந்தா ஹரிநாராயண கோபா. சுந்தர அதி சுந்தர அதி அதி சுந்தர நந்த முகுந்தா ஹரிநாராயண கோபா. சுந்தர அதி சுந்தர அதி அதி சுந்தர நந்த முகுந்தா ஹரிநாராயண கோபா. ஹரி கேசவ ஹரி கோவிந்தா ஹரிநாராயண கோபா. ஹரி கேசவ ஹரி கோவிந்தா ஹரிநாராயண கோபா. ஹரி சுந்தர நந்த முகுந்தா ஹரிநாராயண கோபா. ஹரி சுந்தர நந்த முகுந்தா ஹரிநாராயண கோபா. வனமாலி முரளிதாரி கோவர்தன கிரிவரதாரி. வனமாலி முரளிதாரி கோவர்தன கிரிவரதாரி. வனமாலி முரளிதாரி கோவர்தன கிரிவரதாரி. வனமாலி वरदारी नित 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 माखन चोरी गोपी मनगारी. नित 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 माखन चोरी गोपी मनगारी. सुंदर नंद मुकुंदा हरिनारायण गोपा. हरि सुंदर नंद मुकुंदा हरिनारायण गोपा. हरि केशव हरि गोविंदा हरिनारायण गोपा. हरि केशव हरि गोविंदा हरिनारायण गोपा. हरि सुंदर नंद मुकुंदा हरिनारायण गोपा. हरि सुंदर नंद मुकुंदा हरिनारायण गोपा. आवो रे कान्हा रे गोकुल के प्यारे. आवो रे कान्हा रे गोकुल के प्यारे. आवो रे कान्हा रे गोकुल के प्यारे. आवो रे गावो रे गावो रे नाचो रे रात रचावो रे. सब
गावो रे सब नाचो रे सब रात रचाओ रे सब गावो रे सब नाचो रे सब रात रचाओ रे सुंदर अति सुंदर अति अति सुंदर नंद मुकुंदा हरि नारायण गोपाल सुंदर अति सुंदर नंद मुकुंदा हरि नारायण गोपाल हरि केशव हरि गोविंदा हरि नारायण गोपाल हरि केशव हरि गोविंदा हरि नारायण गोपाल हरि सुंदर नंद मुकुंदा हरि नारायण गोपाल हरि सुंदर नंद मुकुंदा हरि नारायण गोपाल हरि हरि नारायण गोपाल हरि हरि नारायण गोपाल हरि 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 नारायण गोपाल हरि हरि नारायण गोपाल जय बोलो रास बिहारी लाल की